So, audio video clear thanappa. So, good afternoon, students. Myself Pravin. Welcome to Tamil Engineering Academy. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஈசி ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் போத் ஆர்ஆர்பி ஜேஇ எஸ்எஸ்சி ஜேஇ டிஎன்பிசி ஏஇக்கான கிளாஸஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ஆடியோ வீடியோ ஓகே. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். பிஃபோர் கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கிளாஸஸ் நிறையவே நம்ம ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டை நம்ம உங்களுக்கு ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருப்போம்ப்பா. ஸோ நம்ம சேனலோட பேஜில் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பிளேலிஸ்ட்டாக உங்களுக்கான சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட டிஸ்கஷன், சப்ஜெக்ட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மோர் கிளாஸஸ் உங்களுக்கு இதுக்கப்புறமா அப்டேட்டடாக கிடைக்கும். ஸோ நம்ம வந்து 2 கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம்ப்பா. பர்டிகுலராக ஃபார் ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிபிடி 2க்காக அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்சோட சேர்த்து நம்ம ஒரு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அரௌண்ட் 4000 rupees வரும். அடுத்ததாக டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ்க்கு நம்ம கிராஷ் கோர்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறோம். கிராஷ் கோர்ஸ்னால் இது 3000 rupees மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸு வாட் எவர் ஸோ இந்த கோர்ஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நான் ஃப்ரீயாக கூட படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட அவைலபிள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் கூட உங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ கிளாஸஸ் எப்போவுமே எப்படி இருக்கும்னா கிளாஸு அடுத்ததாக அந்த கிளாஸுக்கான கொஷின் சால்விங் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ ஓகேங்களா? அடுத்து அந்த நோட்ஸு. ஸோ இது மாதிரி எப்பவுமே ஒரு ப்ரொசீஜராக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸோ டிசி பவரை மெஷர் பண்ணுறதை பற்றி பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ டிசி பவரை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ஏன்னா டிசி வேவ் ஃபார்ம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் டிசி வேவ் ஃபார்ம் அப்படின்னா டிசி வேவ் ஃபார்ம் இஸ் அ கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த டைம். ஓகேங்களா? ஒரு டைமை பொறுத்து டிசியோட வேவ் ஃபார்ம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வாட் எவர் இது வந்து வோல்டேஜாக இருந்தாலும் சரி, இல்லை கரண்ட்டோட வேவ் ஃபார்மாக இருந்தாலும் சரி. ஸோ வோல்டேஜும் கரண்ட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால பவருமே எப்படி இருக்கும்ப்பா? பவர் இஸ் ஆல்சோ இதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்போது ஒரு டிசி வேவ் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். டைமை பொறுத்து மாறாது. பவர் மெஷர்மெண்ட் ரொம்ப ஈஸி. டைரெக்டாக பார்த்துட்டு சொல்லிடலாம். ஸோ அதை தான் டிசியில் எப்படிப்பா நம்ம பவரை மெஷர் பண்ணியிருப்போம். விஐ மெத்தட், ஏவி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மெத்தடை பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ இது காமனாக நம்ம டிசியில் பவரை மெஷர் பண்ணுற மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ ஏசி பவரை மெஷர் பண்ணணும் சார். ஓகேங்களா? நம்ம டிசி எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ். கரெக்டா? வோல்டேஜ் மெஷர்மெண்ட் அண்ட் கரண்ட் மெஷர்மெண்ட் பார்த்தோம். இப்போ வோல்டேஜ் மெஷர்மெண்ட்ல டிசி வோல்டேஜை மெஷர் பண்ணணும்னா பொதுவாக பிஎம்எம்சி, டிசி கரண்ட்டை மெஷர் பண்ணணும்னால பிஎம்எம்சி. அடுத்ததா ஏசிக்கு வந்திருப்போம். ஸோ இப்போ ஏசி வரப்போ நம்ம என்ன பார்த்துருப்போம்? எஸ், அப்போதான் நம்ம எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? ஏசியை மெஷர் பண்ணுறதுக்காக. ஸோ அதே மாதிரி இஎம்எம்சியை பயன்படுத்தியும் நம்மளால மெஷர் பண்ணி இருந்திருக்க முடியும். கரெக்டா? ஸோ அடுத்ததா அந்த மெத்தடாலஜில எல்லாம் வோல்டேஜை மட்டும்தான் மெஷர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா பவரை மெஷர் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எம்ஐ எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணலாமா? எம்ஐ எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி ஏசி பவரை மெஷர் பண்ணலாமான்னா ஸோ எம்ஐ எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி நம்மளால டைரக்டாக மெஷர் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ அப்போ அதுக்காக நம்ம அடுத்த ஸ்டேஜான எக்யூப்மெண்ட்டான இஎம்எம்சி எக்யூப்மெண்ட்டை பார்த்துருந்தோம்ல. ஸோ அந்த இஎம்எம்சியை யூஸ் பண்ணி நம்மளால ஏசி பவரை மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இஎம்எம்சி எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி ஏசி பவரையும் மெஷர் பண்ண முடியும். ஸோ அப்போ ஏசி பவரை மெஷர் பண்ணணும்னா அந்த எக்யூப்மெண்ட் டிசியில் இருந்த மாதிரியே இருக்கலாமா? இல்லை அந்த எக்யூப்மெண்ட்ல சில சேஞ்சஸ் நம்ம கொடுக்கணுமா? புரியுதாப்பா? இப்போ இஎம்எம்சியை பயன்படுத்தி நீங்க வந்து ஏசிய பவரை மெஷர் பண்ண போறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இஎம்எம்சியில் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல என்ன சொன்னேன்? இஎம்எம்சியை பயன்படுத்தி வோல்டேஜையும் மெஷர் பண்ணியிருப்போம், கரண்ட்டையும் மெஷர் பண்ணியிருப்போம். அதாவது இஎம்எம்சி எக்யூப்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா சிம்பிளா உங்களுக்கு அந்த இஎம்எம்சி நான் ஆல்ரெடி நடத்திருக்கேன். இப்போ அதை பத்தி அதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் சொல்ல போறேன். ஓகேங்களா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இஎம்எம்சி டைனமோ டைப் ஆஃப் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோ டைனமோ டைப் ஆஃப் மீட்டர்னு சொல்லிட்டு இதுல நமக்கு என்ன காயில்ஸ் இருக்கும்? 2 காயில் இருக்கும். கரெக்டா? ஒன்று ப்ரெஷர் காயில்,
another one is current coil. ஓகேங்களா, ப்ரெஷர் காயில் ஆர் வோல்டேஜ் காயில். ஸோ இது வந்து கரண்ட் காயில் ஆர் ஃபிக்ஸ்டு காயில் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு காயில் இஎம்எம்சி எக்யூப்மெண்ட்ல இருக்கும். இப்போ இந்த இஎம்எம்சி எக்யூப்மெண்ட்டை நம்ம எதுக்குப்பா பயன்படுத்தியிருப்போம் இதுக்கு முன்னாடி வரைக்கும்? வோல்டேஜ் ஆர் கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பை யூசிங் இஎம்எம்சி. ஸோ அதே மாதிரி கரண்ட் மெஷர்மெண்ட் இது ஆல்ரெடி நம்ம அங்கேயே சொல்லியிருப்போம் உங்களுக்கு இஎம்எம்சியை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ வோல்டேஜ் மெஷர்மெண்ட் கரண்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுல ரெண்டு காயில் இருக்குல்ல, இந்த ரெண்டு காயிலுமே இட் இஸ் அ ப்ரெஷர் காயில் பிசி. ஓகேங்களா, இது கரண்ட் காயில் சிசி. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு காயிலுமே இன் சீரீஸா சர்க்கியூட்டோட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா ஓகேயா, சர்க்கியூட் வந்து எப்படி இருக்கு பாருங்க. இந்த சர்க்கியூட் வந்து இப்படி கனெக்ட் ஆயிருக்குப்பா. ஓகே, ஸோ இது வந்து ஃபேஸ், இது வந்து நியூட்ரல். ஓகே, இந்த மாதிரி சர்க்கியூட்டோட ரெண்டு காயில் இன் சீரீஸா இருந்துச்சுன்னா இது வந்து சாரிப்பா, இது வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணும். சீரீஸ்னா நமக்கு தெரியும்ல, கரண்ட் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ இதே மாதிரி பேரலா இருந்துச்சு அப்படின்னா இட் மெஷர்ஸ் த வோல்டேஜ். ஓகே, ஸோ என்னோட பிசி அடுத்ததா சிசி, ப்ரெஷர் காயில் கரண்ட் காயில். ஓகே, இப்போ இது வந்து ஃபேஸ் நியூட்ரல். ஓகே, கனெக்ஷன்ஸ் மாறுது. ஓகே, அந்த காயில்ஸ கனெக்ஷன்ஸ் மாறுது, வேற எதையும் நம்ம பெருசா பண்றது இல்லை. ஓகே, ஃபேஸ் நியூட்ரல். இப்போ இது வோல்டேஜை மெஷர் பண்ணிருக்கு. அதே இஎம்எம்சி தான் நமக்கு தெரியும். இஎம்எம்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காயில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரெண்டு காயில் இருக்கும். பட் ஆனால் என்னோட எம்ஐ டைப்லையும் சரி பிஎம்எம்சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு காயில் தான் இருக்கும். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, அதுல எல்லாம் ஒரு காயில் தான் இருந்துச்சு, இங்க மட்டும் நமக்கு ரெண்டு காயில் இருந்துச்சு. இதையும் நம்ம வோல்டேஜ் கரண்ட்டை மெஷர் பண்ண பயன்படுத்தலாம். ஸோ பட் ஆனால் நம்ம ரெகுலரா இதை வந்து பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா இது வந்து நீங்க வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை மெஷர் பண்றப்போ எரர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்க எம்ஐ டைப்பை எடுத்துக்கிட்டாலும் சரி, பிஎம்எம்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுல இருக்கிற அளவுக்கு அக்யூரசி இதுல நமக்கு கிடைக்காது. எப்போ அப்படின்னா வோல்டேஜையும் கரண்ட்டையும் மெஷர் பண்ணா மட்டும்தான் இஎம்எம்சில. ஓகே, ஸோ அதனால பொதுவாக இதுக்கு நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை. ஸோ இப்போ இதை பவரை மெஷர் பண்றதுக்கு தான் நம்ம வர்றோம். ஸோ ஓகே, இப்போ இதை வந்து நம்ம பவரை மெஷர் பண்றதுக்காக பயன்படுத்துறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ரெண்டு காயில் இருக்குல்ல, இந்த ரெண்டு காயிலோட கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, அடுத்து அந்த காயில்ல என்னென்ன பிரச்சனை வருது ஏசி பவரை மெஷர் பண்றப்போ, ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஸோ அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கான வழி சிம்பிளா ஒரு படிக்கிறீங்கன்னா ஸோ இதுல என்ன பிரச்சனை வருது, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வாட் எவர் இது ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்னதா ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்கலாம் அதிகபட்சமா, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏசி பவர்னா என்ன அப்படின்றது ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு அதை எப்படி மெஷர் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். பவரை பொறுத்த வரைக்கும் நம்ம டிசியில வந்து வெறும் நார்மலா பவரை தான் நம்ம மெஷர் பண்ணியிருப்போம். ஆனா ஏசியை வரப்போ நீங்க அது மாதிரி நார்மல் பவரை மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா ஏசின்றது என்னப்பா, இட் இஸ் ஆல்டர்னேட்டிங் சைக்கிள்னா. ஓகே, பாருங்க இப்படிதான் இருக்கும் ஏசி, நமக்கு தெரியும். ஸோ இட் இஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் என்ன அர்த்தம், ஒவ்வொரு நொடியிலையும் அதோட வேல்யூ மாறிட்டே இருக்கும். ஸோ அதை தான் இன்ஸ்டன்டேனியஸ்லி வேரிஸ் கண்டினியூஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு நொடியை பொறுத்து அந்த வேவ் ஃபார்ம் என்ன வேல்யூல இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. த இன்ஸ்டன்டேனியஸ் பவர் வேரிஸ் கண்டினியூஸ்லி. as வோல்டேஜும் வேரி ஆகும், கரண்ட்டும் வேரி ஆகும்ப்பா. ஓகேங்களா, வோல்டேஜ் அண்ட் கரண்ட் போத் ஆர் வேரி. ஓகே, ஒரு சைக்கிளை பொறுத்து வேரி ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த இன்ஸ்டன்டேனியஸ் இந்த வேரியேஷனை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே விரும்ப மாட்டோம். ஓகே, அது எப்போ விரும்புவோம் அப்படின்னா நீங்க சிம்பிளா நம்ம கிளாஸ்லயே சர்க்கியூட் தியரியில கிளாஸ் பார்த்துருப்போம். சர்க்கியூட் தியரி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம ரெண்டு சர்க்கியூட்டை பார்த்துருப்போம். ஸோ ஒன்று டிரான்சியன்ட் சர்க்கியூட், இன்னொரு ஒன்று வந்து ஸ்டடி ஸ்டேட் சர்க்கியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிரான்சியன்ட் சர்க்கியூட்னா ஸோ ஒரு சர்க்கியூட்டை ஆன் பண்ற அந்த தருணம், அதுதான் நம்ம டிரான்சியன்ட்னு சொல்றோம். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டன்டேனியஸை நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகே, எதுக்கு இன்ஸ்டன்டேனியஸை மெஷர் பண்றோம், எவ்வளோ வரைக்கும் பீக் வேல்யூ வருது. ஓகேயா, ஸோ எவ்வளோ பீக் வேல்யூ வருது அது தெரிஞ்சா அந்த சர்க்கியூட்டை நம்ம டிசைன் பண்ண முடியும்.
அதாவது டேமேஜ் ஆகாம டிசைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல தான் நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் பவரை படிக்கணும்னு நினைப்போம். ஓகே, ஆனா வெறும் பவர் உங்களுக்கு இந்த சர்க்கியூட்ல டோட்டலா எவ்வளவு பவர் போச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னா, அப்ப நீங்க இந்த இன்ஸ்டன்டேனியஸை வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ்ன்றது மாறிக்கிட்டே இருக்கிற ஒண்ணு. ஸோ இப்போ மாறிக்கிட்டே இருக்கிற ஒண்ணை வச்சு நம்மளால பவரை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு ஒரு ஆவரேஜ் எடுப்போம். அப்போ மாறிதான் இருந்துச்சு, ஆனா ஆவரேஜா எவ்வளவு இருந்துச்சு, மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு டைம் 10, அடுத்து 5, 6, ஸோ இந்த மாதிரி மாறிட்டே இருந்துச்சு. ஆனா ஆவரேஜா நீங்க சொல்லலாம்ல, ஆவரேஜா ஒரு 7 இருந்துச்சு, ஆவரேஜா ஒரு 8 வோல்டேஜ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஆவரேஜா சொல்லுவோம்ல. ஸோ அதை தான் நம்ம ஆக்சுவலா சர்க்கியூட்ல சொல்ல முடியும். ஏசியை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகே, அப்போ ஹவெவர் டிரான்சியன்ட் பவர் இருந்தாலுமே இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இருந்தாலுமே இந்த இன்ஸ்டன்டேனியஸ் பவரை நம்ம பொதுவாக படிக்க மாட்டோம். இந்த இன்ஸ்டன்டேனியஸ் பவர் எப்போ படிப்போம் அப்படின்னா டிரான்சியன்ட் கண்டிஷன்ல மட்டும்தான் இந்த இன்ஸ்டன்டேனியஸ் பவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். மற்ற எல்லா டைம்லயுமே ஏசியில ஆவரேஜ் தான் நம்ம எடுப்போம். ஓகே, இப்போ உங்க ஒரு சர்க்கியூட்ல ஏசி பவர் எவ்வளவு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அப்ப நீங்க போயிட்டு இன்ஸ்டன்டேனியஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது, வெறும் ஆவரேஜ் வேல்யூ எடுத்து கால்குலேட் பண்ணிட்டு போயிடணும். ஓகே, ஆவரேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்கலாவே ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம இன்டகிரேட் பண்றது. ஓகேங்களா, ஒரு சர்க்கியூட்டை ஸோ அந்த வேவ் ஃபார்மை இன்டகிரேட் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இந்த இன்டகிரேஷன் வந்து ஸோ வேவ் ஃபார்ம் எங்க தொடங்குதுன்றதுல இருந்து அந்த வேவ் ஃபார்ம் எங்க முடியுது, எவ்வளவு டைம் பீரியடுக்கு இருந்திருக்கு அப்படின்றத நம்ம ஆவரேஜ் எடுப்போம். சரிங்களா, அப்படி ஆவரேஜ் எடுத்தோம்னா நமக்கு ஆக்சுவலான ஏசி பவர் வந்து ஸ்டெடி ஸ்டேட் ஏசி பவர் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ இங்கே கூட சொல்லியிருக்காங்க பாருங்க, இதான் the power, the average power multiplied by time measures the energy, the transfer of energy over a time interval if steady state condition exists அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொதுவா இன்ஸ்டன்டேனியஸ் பவர்ன்றது பி, நமக்கு காமனாவே தெரியும் பவர்னாலே தட் இஸ் வி இன்டு ஐஏ. ஆனா இங்க வி வந்து வியும் ஐயும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸா இருக்கு. இன்ஸ்டன்டேனியஸா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கப்பா. இன்ஸ்டன்டேனியஸ்னா சிம்பிளி இட் இஸ் அ வேவ் ஃபார்மா இருக்கு, அதாவது ஒரு வேரியிங் வேவ் ஃபார்மா இருக்கு. ஓகேங்களா, ஒரு சேஞ்சிங் வேவ் ஃபார்மா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் இந்த சேஞ்சிங் வேவ் ஃபார்மா இருக்கு. ஸோ இந்த சேஞ்சிங் வேவ் ஃபார்மை நம்ம கிளாஸ்லயே சர்க்கியூட் தியரியில பார்த்துருப்போம். எப்படி எழுதலாம், இது ஒரு வோல்டேஜ் வேவ் ஃபார்ம்னா தட் இஸ் விஎம் சைன் ஒமேகா டி. அப்போ அதே மாதிரி கரண்ட் வேவ் ஃபார்ம்னா ஐஎம் சைன் ஒமேகா டி. ஆனா ஏசி சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜும் கரண்ட்டுமே எப்பவுமே இன்ஃபேஸா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் இங்க இருக்குன்னா கரண்ட் வேவ் ஃபார்ம் என்னவா இருக்கலாம், இது மேபி லீடா இருக்கலாம், மேபி லேகா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம ஆங்கிள் ஃபை, இந்த ஆங்கிள் ஃபைன்றது என்னன்னா இந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் ஃபையை நீங்க மஸ்டா கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனாலதான் ஐஏ எழுதுறப்போ எப்பவுமே ஐஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் பை இன்னும், வோல்டேஜ் எழுதுறப்போ விஎம் சைன் ஒமேகா டின்னு எழுதுவோம். நமக்கு தெரியும் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் பி ஈக்குவல் டு விஐன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் அதை ரெண்டுத்தையும் அப்படியே இங்க மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறமா எனக்கு பவர் எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. அந்த பவர் எக்ஸ்பிரஷன் ஒரு 2π சைக்கிளுக்கு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. திஸ் இஸ் 2π சைக்கிள்னா அப்போ இந்த 2π சைக்கிளுக்கு இன்டகிரேட் பண்றதன் மூலமா அதோட ஆவரேஜ் வேல்யூ கிடைச்சிரும். ஓகேங்களா, அதாவது டோட்டல் வேல்யூ கிடைக்கும். இப்போ இதை நீங்க ஒரு இன்டகிரல் பண்றீங்கன்னா சிம்பிளா நான் நிறைய முறை கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ஒரு வேவ் ஃபார்ம் இருக்கு, இந்த வேவ் ஃபார்ம் இஃப் யூ ஆர் இன்டகிரேட்டிங், ஓகேங்களா, இப்போ இந்த வேவ் ஃபார்ம் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா வேவ் ஃபார்முக்குள்ள எவ்வளவு ஏரியா இருக்கு, ஓகே, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இந்த ஏரியா எவ்வளவு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த டோட்டல் ஏரியா டிவைடட் பை டோட்டல் டியூரேஷன். ஓகே, டோட்டல் டியூரேஷன் தான் தட் இஸ் 2π. ஓகே, இதை இன்டகிரேட் பண்றதன் மூலமா டோட்டல் ஏரியா கிடைச்சிருக்கும். அடுத்ததா அதை வந்து 2π டியூரேஷனால டோட்டல் டியூரேஷனால வகுக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ எப்பவுமே ஆவரேஜ் எடுக்கிறப்ப இப்படிதான் எடுப்பாங்க, இன்டெகிரல் பண்ணி அந்த டோட்டல் டியூரேஷன் என்ன அப்படின்றத நீங்க போட்டா முடிஞ்சிடும். ஓகே, ஆவரேஜ் பவரை கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, அப்ப ஆவரேஜ் பவரை கால்குலேட் பண்றோம். ஸோ அப்படிதான் நமக்கு பி ஈக்குவல் டு விஐ காஸ் பை அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷனே கிடைச்சிருக்கும். நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம் திஸ் இஸ் ஆக்டிவ் பவர். கரெக்டா, ஆக்டிவ் பவர்னா என்ன, ஏசி பவர் தானே. ஸோ அப்போ இது ஒரு ஏசி பவரோட எக்ஸ்பிரஷன் நம்ம எல்லா இடத்துலயும் விஐ காஸ் பைன்னு எழுதிருப்போம் இல்ல, அதுதான் இந்த எக்ஸ்பிரஷன் இப்படிதான் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இங்க நமக்கு தெரிஞ்சது என்ன, வி ஈக்குவல் டு வி அண்ட் ஐன்றது என்ன, ஆர்எம்எஸ் வேல்யூ.
ஓகேயா. ஸோ இந்த வோல்டேஜ் இந்த கரண்ட்ன்றது ஆர்எம்எஸ் வேல்யூ, இந்த பை அப்படின்றது என்னன்னா இட் இஸ் அ பவர் ஃபேக்டர் ஆஃப் த லோட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் காமனான ஏசி பவர் இல்லப்பா. இப்போ இந்த ஏசி பவரை நம்ம இந்த டைனமோமீட்டர் டைப் ஆஃப் வாட் மீட்டர் எப்படி மெஷர் பண்ண போகுது, இந்த ஏசி பவரை எப்படி இதை வச்சு நம்ம மெஷர் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம முன்ன எப்படி படிச்சோமோ அதே மாதிரி தான். ஸோ இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசா நமக்கு மாறி இருக்காது. பட் ஆனால் இந்த ஃபிக்ஸ்டு காயில் அந்த கரண்ட் காயில் இருக்குல்ல, ஸோ இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இதை வந்து கனெக்ஷன் மட்டும்தான் நமக்கு மாறும். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல சீரீஸாகவும் பேரலாகவும் இருந்துச்சு இல்ல. ஸோ இங்க இது சர்க்கியூட்டுக்கு சீரீஸாகவும் பாருங்க, இது லோடுன்னு வச்சுக்கோங்க. கரண்ட் காயில் ஓகே, கரண்ட் காயில் சர்க்கியூட்ல சீரீஸா இருக்கும், பிரஷர் காயில் சர்க்கியூட்ல பேரலா இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்றோம். ஸோ என்கிட்ட 2 காயில் இருந்துச்சுல்ல, அந்த 2 காயில இந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணா மட்டும்தான் என்னோட இந்த டைனமோமீட்டர் என்னோட ஏசி பவரை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே. ஸோ அடுத்ததான் இந்த மூவிங் காயிலோட பிஹேவியர் எப்படி இருக்கணும், இந்த ப்ரெஷர் காயிலோட பிஹேவியர் எப்படி இருக்கணும் அப்படின்றத இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எது ப்ரெஷர் காயில், ப்ரெஷர் காயில வோல்டேஜ் காயில்னு சொல்லலாம். ஓகேங்களா. அந்த ஸ்டேட்மெண்ட்ல இதுல இருக்கு, ஜஸ்ட் படிச்சீங்கன்னா கூட தெரியும். ஓகேயா. ஸோ அடுத்ததா கரண்ட் காயில்னா என்ன, கரண்ட் காயில் ப்ரப்போர்ஷனலா இருக்கு, ஸோ அது ஹைலி இண்டக்டிவா ஹைலி ரெசிஸ்டிவா அப்படின்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கொடுத்துருப்போம். ஸோ ஜஸ்ட் அது ஒரு முறை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. இந்த ஃபிக்ஸ்டு காயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கரண்ட் காயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. இந்த இடத்துல கரண்ட் காயில்ன்றது ஃபிக்ஸ்டு ஒன்னா இருக்கும். ஓகேங்களா. ஸோ மூவிங் காயில் அப்படின்றது எப்பவுமே ஸோ என்னவா இருக்கும்னா ஹைலி ரெசிஸ்டிவா நீங்க கன்சிடர் பண்ணணும். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹைலி நான் இண்டக்டிவ். நான் இண்டக்டிவ்னா என்ன, அப்போ ரெசிஸ்டிவ் தான். இண்டக்டிவ் இல்லை அப்படின்னா அப்போ அது ரெசிஸ்டிவ் இல்லை. அப்போ ஹைலி நான் இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஓகேயா இஸ் சீரியஸ் வித் த மூவிங் காயில். ஓகேயா. ஸோ இதுக்கு பேரு தான் ப்ரெஷர் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதானப்பா. ஸோ இப்போ ப்ரெஷர் காயில்னா என்னவா இருக்கணும், ஹைலி ரெசிஸ்டிவா இருக்கணும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்ததா அதுதான் மூவ் ஆக போகுதுன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ கரண்ட் காயில்ன்றது சர்க்கியூட்டோட சீரீஸா இருக்க போகுது. ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும் அப்படின்றத அசியூம் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா. இதுதான் கனெக்ஷன் டயக்ராம். இங்கேயே அதை தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா. இந்த ஃபிக்ஸ்டு காயில் இஸ் சீரீஸ் அப்படின்னு கூட இருக்கு பாருங்க, கனெக்டட் இன் சீரீஸ் வித் த லோடு. ஸோ கேரி த கரண்ட். ஓகே. ஸோ இதுதான் கரண்ட்டை கேரி பண்ண போகுது. ஸோ அப்போ ப்ரெஷர் காயில்ன்றது என்னவா இருக்க போகுது, கரண்ட்டை கேரி பண்ணாது. ஜஸ்ட் கேரி பண்ணாதுன்னா மினிமல் கரண்ட்டை தான் கேரி பண்ணும். ஓகே. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு காயில் பொறுத்த வரைக்கும் இங்கேயே சொல்லிட்டேன், இது வந்து கரண்ட்டை கேரி பண்ணக்கூடிய ஒன்று அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ இப்போ இதை கரண்ட் அதிகமாக கேரி பண்றதுனால எடி கரண்ட் லாஸ் அப்படின்றது பொதுவாகவே வரும். ஓகே. நிறைய கரண்ட் இருக்கிறதுனால எடி கரண்ட் லாசஸ் அப்படின்றது வரும். ஸோ இந்த எடி கரண்ட் லாஸை அவாய்ட் பண்ணணும், என்னோட ஃபிக்ஸ்டு காயில்ல எடி கரண்ட் லாஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே நம்ம ஸ்டாண்டர்ட்ஸா எடுத்துப்போம். ஸ்டாண்டர்ட்னா சிங்கிள் வயரா இல்லாம மல்டிபிள் வயர்ஸா இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா. ஒரே ஒயர் இல்லப்பா, மல்டிபிள் வயர்ஸா இருக்குன்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராண்ட். ஓகே. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு காயிலை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டை கேரி பண்றதுனால இது கண்டிப்பா ஹெவி வயரா தான் இருக்கும். ஏன்னா நிறைய கரண்ட் போறது இல்லை. ஸோ அப்போ ஒயர் ஹெவியா இருந்தால் தான் லாஸ் கம்மியா இருக்கும். அடுத்ததா நெக்ஸ்ட் என்னன்னா இது வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸ்டாண்டர்ட்னா இதுவா இருக்கும், தனித்தனி ஒயரா இருக்கும். ஸோ இல்லைன்னா லேமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக நம்ம ஸ்டாண்ட் தான் பண்றோம். ஓகே. மேக்சிமமா ஒரு ஃபிக்ஸ்டு காயில்ல எவ்வளவு கரண்ட் வரைக்கும் போகுது அப்படின்னா ஒரு 20 ஆம்பியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. மேக்சிமமா இதுக்கு மேல நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு மெஷரிங் ஃபிக்ஸ்டு காயில்ல. ஓகே. இதுக்கு மேல ஒரு வேலை 20 ஆம்பியருக்கு மேல ஒரு லோட்ல நீங்க ஏசி பவரை மெஷர் பண்ணணும். ஏன்னா நம்ம ஏசி பவர்ன்றத பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய பவர் ரேட்டிங் வரைக்கும் யூஸ் பண்றோம். இன் கிலோ வாட்ல மெகா வாட்ல எல்லாம் கூட நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ ஈவன் நீங்க கிலோ வாட்டுக்கு வர்றப்பவே ஸோ கரண்ட் பார்த்தீங்கன்னா 20 ஆம்பியருக்கு மேல வந்துடும். அப்போ அந்த இடத்துல எல்லாம் ஏசி பவர் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா இது கூட ஒரு சூட்டபிள் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ அப்போ இது கூட ஒரு சூட்டபிள் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி ஸோ அதோட கரண்ட்டை 5 ஆம்பியரை குறைச்சிட்டு ஸோ அதுக்கப்புறமா இந்த வாட் மீட்டரை அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஏசி பவரை மெஷர் பண்ணிப்பாங்க. ஸோ புரியுதா. ஸோ இந்த கூட ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணி
ஸோ அந்த அதிகபட்ச கரண்ட்டை 5 ஆம்பியராக குறைச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட அந்த கரண்ட்டை மெஷர் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஃபிக்ஸ்டு காயில். ஸோ இந்த ஈவன் வேல்யூஸ் கூட கேட்கலாம். ஃபிக்ஸ்டு காயிலில் பொதுவாக எவ்வளோ ஆம்ஸ் வரைக்கும் போகும், அதுக்கு மேலே போனால் எதுக்கு மேலே போனால் சிடி யூஸ் பண்ணலாம் இப்படின்னு கேட்கலாம்ல. அப்போ ஒரு ஃபிக்ஸ்டு காயிலில் எதுக்கு மேலே போச்சுன்னா சிடி யூஸ் பண்ணுறோம்னா 20 ஆம்பியர். 20 ஆம்பியருக்கு மேலே போகிறப்போ நம்ம கண்டிப்பாக இந்த ஃபிக்ஸ்டு காயிலேயே நம்ம கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி அந்த கரண்ட்டை 5 ஆம்பியராக குறைக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட் வந்து மூவிங் காயில். ஸோ இந்த மூவிங் காயில தான் நம்ம பொதுவாகவே ப்ரெஷர் காயில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்ததா இந்த மூவிங் காயில் என்னவா இருக்கும்பா? ஆக்சுவலாக இந்த மூவிங் காயில பார்த்தீங்கன்னா இதுக்கு போகிற கரண்ட் த்ரூ த ஸ்ப்ரிங் வழியாக தான் இருக்கும். ஓகே, ஸ்ப்ரிங் வழியாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்ப்ரிங் ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அதில் போகிற கரண்ட் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகே, அதாவது 10 to 50 மில்லி ஆம்பியர். ஓகே, ஸோ இந்த 10 to 50 மில்லி ஆம்பியரா இருக்கும் பொதுவா மூவிங் காயில்ல போற கரண்ட். ஸோ அடுத்ததா இந்த போத் காயில், இந்த கரண்ட் காயிலா இருந்தாலும் சரி, ப்ரெஷர் காயிலா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பா. ஏன்னா இந்த பாயிண்ட பொறுத்து ஒரு லாஸை நம்ம சொல்ல முடியும். ஓகே, இந்த இடத்துல இந்த ரெண்டு காயிலுமே போத் ஃபிக்ஸ்டு காயிலா இருந்தாலும் சரி, மூவிங் காயிலா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஏர் கோர்டு. ஏர் கோர்டுன்னா நமக்கு தெரியும்ல. ஏர் கோர்டுனா என்ன? பொதுவா ஒரு காயில்னா ஒரு இரும்பு மேல நம்ம வவுண்ட் பண்ணுவோம். கரெக்டா? பொதுவா ஒரு காயில்ஸ் நம்ம ஒரு இரும்பு மேலதானே வவுண்ட் பண்ணிருப்போம். ஆனா ஏர் கோர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த காயில் எது மேலேயும் வவுண்ட் பண்ணாம வெறும் ஏர்ல வவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது வெறும் காயில் மட்டும்தான், எதுவும் இது மாதிரி பிளேட் இல்லை. பிளேட்டுக்கு மேல எல்லாம் வவுண்ட் பண்ணாம வெறும் காயில். இட் இஸ் ஜஸ்ட் அ காயில். ஓகேயா? ஸோ இதுதான் ஏர் கோர்டு காயில் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அடுத்ததா இந்த ஏர் கோர்டு காயிலா இருக்கிறதுனால, இது ஒரு ஏர் கோர்டு காயிலா இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் பா? ஹிஸ்டரிசிஸ் எரர் அப்படின்ற எரர் நான் அன்னைக்கு கிளாஸ்ல கூட சொல்லியிருப்பேன். ஹிஸ்டரிசிஸ் எரர்ன்றது இஎம்எம்சியில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இதுல கோரே கிடையாது. தேர் இஸ் நோ ஐரன் பார்ட். கரெக்டா? ஐரன் பார்ட் இல்லாததுனால ஸோ நோ ஹிஸ்டரிசிஸ் எரர். ஜஸ்ட் இந்த பாயிண்ட்னால தான் அந்த பாயிண்ட் உருவாகுது. நோ ஹிஸ்டரிசிஸ் எரர். ஓகே, ஸோ இப்போ ஹிஸ்டரிசிஸ் எரர் அப்படின்றது இல்லாமல் போயிடுது. அடுத்தது அங்கே நம்ம கரண்ட் காயில்ல பார்த்தோம்ல, ஸோ மேக்ஸிமம் 20 ஆம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கே அதே மாதிரி இட் இஸ் அப் டு 600 வோல்ட் வரைக்கும். இந்த ரேட்டிங் வந்து ரேட்டிங் ஆஃப் வாட் மீட்டர் வந்து 600 வோல்ட் வரைக்கும் லிமிட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேல நீங்க போச்சுன்னா அப்போ அந்த இடத்துல எப்படி நம்ம கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணமோ இங்க வந்து பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி அங்க வந்து 5 ஆம்பியருக்கு ரெடியூஸ் பண்ணல. ஸோ எப்பவுமே பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் இட் இஸ் அகைன் 110 வோல்ட்டா தான் இருக்கும். ஓகே, அப்ப அந்த 110 வோல்ட்டா நம்ம அதை ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மெஷர்மெண்ட்டை கேரி பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்ததா ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டு மெக்கானிசம்ல இதுதான் மூவிங் காயில். கரெக்டா? அப்ப மூவிங் காயில தான் பொதுவாகவே ஸ்ப்ரிங் இருக்கும். ஓகே, ஏன்னா ஸ்ப்ரிங்ன்றது அந்த மூவிங் காயில தான் டென்ஷனை கிரியேட் பண்றதுக்காக இருக்கும். ஆப்போசிட் டார்க்கு கிரியேட் பண்ணும். நமக்கு முன்னையே பேசுவோம் கண்ட்ரோல் டார்க்கு, டிஃப்ளெக்ஷன் டார்க்குன்னு சொல்லிட்டு. டிஃப்ளெக்ஷன் டார்க்கு மூவிங் காயில ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஸோ என்னோட ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் டார்க்கு கொடுக்கும். கரெக்டா? ஸோ இப்போ அந்த கண்ட்ரோல் டார்க் எப்பவுமே இட் இஸ் இன் அ மூவிங் காயில தான் இருக்கும். அப்போ அது ஒரு ஸ்ப்ரிங்கா இங்க இருக்கு. ஓகே, இந்த எக்யூப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கண்ட்ரோல் டார்க் இஸ் கிவன் பை ஸ்ப்ரிங் மெக்கானிசம் தான். ஓகே, ஸோ அடுத்ததான் டேம்பிங் மெக்கானிசம். அந்த மூவ்மெண்ட்ல இருக்கிற அந்த வைப்ரேஷன், அதாவது அந்த ஆசிலேஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்துறது டேம்பிங். ஸோ இங்க இந்த டேம்பிங் எப்படி பயன்படுத்துறோம், எதன் மூலமா நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இட் இஸ் ஏர் ஃபிரிக்ஷன் டேம்பிங். சரிங்களா? இது ஒரு ஏர் ஃபிரிக்ஷன் டேம்பிங் தான். ஸோ அடுத்ததான் இந்த இடத்துல பொதுவாக நம்ம எப்பவுமே அலுமினியம் பாயிண்டரை தான் நம்ம பயன்படுத்துவோம். கரெக்டா? அந்த அலுமினியம் பாயிண்டரை பயன்படுத்துவோம். இது வந்து மிரர் டைப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போதான் பேரலல் ஆக்ஸ் எரரை ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ மிரர் டைப்பா இருக்கணும் வித் அ நைஃப் எட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியா அந்த பேரலல் ஆக்ஸ் எரரை
ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னா இந்த 2 காயில்லாம் பயன்படுத்தி ஏசி பவரை மெஷர் பண்ணிடலாம் சார் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஏசி பவரை எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. ஸோ இந்த இஎம்எம்சியை பொறுத்த வரைக்கும் நான் அன்னைக்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இஎம்எம்சி மீட்டர் நடத்துறப்பவே இது என்ன இதுல ஒர்க் பண்ணுதுன்னு நான் சொல்லியிருப்பேன், என்ன பிரின்சிபல்ல ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்ற அந்த பர்டிகுலர் பிரின்சிபல்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ரெண்டுத்துக்குமான மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், இந்த 2 காயில் இருக்குல்ல, ஒன் இஸ் கரண்ட் காயில், another ஒன் இஸ் மூவிங் காயில். அப்ப அந்த கரண்ட் காயிலோட கரண்ட்னாலையும் பிரஷர் காயில இருக்கிற இந்த கரண்ட்டுக்குனாலையும் கிரியேட் ஆன மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டிஎம். ஓகேங்களா? அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால தான் இந்த பர்டிகுலர் இந்த இஎம்எம்சி மீட்டரோட பாயிண்டர் வந்து டிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஓகே, புரியுதப்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இஎம்எம்சி எக்யூப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஒர்க்கிங் பிரின்சிபலை நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். ஸோ இஎம்எம்சியோட ஒர்க்கிங் பிரின்சிபல் சார் சிம்பிள் தான், நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இஎம்எம்சியை பயன்படுத்தி வோல்டேஜ், கரண்ட், பவர் மூணையுமே மெஷர் பண்றோம். ஆனா பிரின்சிபல்ன்றது என்னைக்குமே மாறாது, ஒண்ணுதான். ஓகே, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான். ஓகே, ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான். ஸோ அதனாலதான் இங்கேயும் அதே நான் பேசுறேன். அப்போ இந்த தியரி வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தியரி. அப்ப எந்த ரெண்டுத்தினால வந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னா கரண்ட் காயில்ல போன கரண்ட்னாலையும் பிரஷர் காயில்ல போன கரண்ட்னாலையும் கிரியேட் ஆன அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்ன்ற பிரின்சிபல்னால ஒரு டார்க் வருது. அந்த டார்க் தான் இந்த எக்யூப்மெண்ட் ஒர்க் பண்றதுக்கு காரணமா இருக்கு. அவ்வளவுதான், அதுதான் டிஃப்ளெக்டிங் டார்க். ஓகே, அதுதான் இங்க டயக்ராம்லயே இருக்கு பாருங்க. கரண்ட் காயிலோட கரண்ட் ஐசி, பிரஷர் காயிலோட கரண்ட் ஐபி. ஓகே, ஸோ இதனாலதான் என்னோட இந்த எக்யூப்மெண்ட் ஒர்க் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ எப்பவுமே ஒரு டார்க் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்ல, அந்த ரெண்டுத்தினாலதான் ஒரு டார்க் வருது. சிம்பிளா ஃபர்ஸ்ட் I1 I2 dm அப்படின்னு எழுதிடுறேன், dm by d theta. இதுதான் டிஃப்ளெக்ஷன் டார்க் TD. ஓகே, இப்போ அது அடுத்ததான் நமக்கு என்ன பண்ணுவோம், எப்பவுமே ஒரு டிஃப்ளெக்ஷன் டார்க்னா நம்ம ஃபர்தரா இந்த மாதிரி இன்டெகிரல் பண்ணி ஆவரேஜ் டிஃப்ளெக்ஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் நம்ம பண்றோம். திஸ் இஸ் ஐபி ஐவி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐபி இருக்குல்ல, இந்த ஐன்றதை நம்ம பொதுவா எப்படி எழுதலாம், ஓம்ஸ் லா படி V equivalent to IR. அப்ப therefore equivalent to VP by RP அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ அதனாலதான் இங்க நமக்கு என்னவா ஆச்சுன்னா தட் இஸ் V by RP. I இது கரண்ட் காயிலோட கரண்ட் IC. ஓகேயா, IC. அடுத்ததா cos of pi dm by d theta. ஓகே, இது இன்டெகிரல் பண்றப்ப நமக்கு இந்த cos of pi வந்துடும். சரிங்களா? ஏன்னா இங்க பவர் ஃபேக்டரையும் இது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா இங்க மெஷர் பண்றது ஏசி, ஏசியை மெஷர் பண்றதுனால இந்த இன்டெகிரலோட ரிசல்ட் எனக்கு காசு கொடுத்துரும். ஓகே, ஸோ ஆக்சுவலா இதுதான் என்னோட எக்யூப்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டிஃப்ளெக்டிங் டார்க். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த டிஃப்ளெக்டிங் டார்க் ப்ரொடியூஸ்டு பை திஸ் மெக்கானிசம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னப்பா பண்ண போறோம், நம்ம கண்ட்ரோல் டார்க்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம முன்னையே பார்த்தோம்ல, இங்க வந்து கண்ட்ரோல் டார்க்கு யார் கொடுக்குறா, ஸ்ப்ரிங்கு கொடுக்குறா. அப்ப ஸ்ப்ரிங்கு பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் டார்க் டிசின்னா இட் இஸ் கே தீட்டா. ஓகேயா? ஸோ இப்போ கே தீட்டான்னு எழுதிடுறோம். அப்ப ஃபைனல் ஸ்டேட்ல, ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட்ல அட் பேலன்ஸ்டு பொசிஷன் எப்படின்னா சொல்லலாம். ஓகே, அப்ப பேலன்ஸ்டு பொசிஷனா இருந்தாலும் இல்ல ஸ்டெடி ஸ்டேட்ல நமக்கு என்ன இருக்கும், என்னோட TD ஈக்குவலன்ட் டு T தீட்டா அப்படின்னு எழுதுவோமா, நம்ம எப்பவுமே இதுதான் எழுதுவோம், TC. டிஃப்ளெக்ஷன் டார்க் ஈக்குவலன்ட் டு த கண்ட்ரோல் டார்க். அட் பேலன்ஸ்டு கண்டிஷன்ல எப்பவுமே டிஃப்ளெக்டிங் டார்க் ஈக்குவலன்ட் டு த கண்ட்ரோல் டார்க். ஓகேயா? ஸோ டிஃப்ளெக்டிங் டார்க்கும் கண்ட்ரோல் டார்க்கும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதுதான் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன். ஸோ இங்க டிஃப்ளெக்டிங் டார்க்கையும் எழுதிட்டோம், கண்ட்ரோல் டார்க்கையும் இங்க எழுதி வச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்றாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிட்டு இந்த தீட்டாவை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ தீட்டானா என்ன, ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன். ஸோ என்னோட காயில் எவ்வளோ டிகிரி மூவ்மெண்ட் ஆச்சு, என்னோட மூவிங் காயில் எவ்வளோ மூவ்மெண்ட் வந்துச்சு அப்படின்றத தான் நம்ம மெஷர் பண்றோம். தட் இஸ் தீட்டா. ஆக்சுவலா நமக்கு அதுதான் வேணும், எல்லா இடத்துலயும் தீட்டாவை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம். ஸோ இதுவே பிஎம்எம்சி மீட்டரா இருந்தப்போ பினா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டா? அந்த தீட்டாவுக்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆனா ஃபைனலா அதுதானே நம்ம மெஷர் பண்றோம், ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன். ஓகே, அப்ப ஃபைனலா நமக்கு கிடைக்கிறப்போ தட் இஸ் K1 அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அடுத்ததா VI cos pi dm by d
தீட்டா அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபைனலா இது எதை மெஷர் பண்ணிருக்கு பாருங்க, வோல்டேஜ், கரண்ட், காஸ் பை. இதுதான் நமக்கு தெரியும், தட் இஸ் ஆக்டிவ் பவர், விஐ காஸ் பை. ஃபர்ஸ்ட் நம்ம பவர் இதை தானே எழுதணும், கரெக்டா? அப்ப இந்த மெஷர்மெண்ட் எனக்கு எதை கொடுத்துருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் பவர் மெஷர்மெண்ட்டை கொடுக்குது. ஓகே, ஸோ இது ஆக்டிவ் பவரா இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியும், நம்ம ஆல்ரெடி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ திஸ் இஸ் தீட்டா, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கேபி அப்படின்னு எழுதலாமா, கேபி டிஎம் பை டி தீட்டான்னு எழுதலாம். ஓகே, நமக்கு தெரியும் இந்த கே இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட், அது வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ஸோ கேன்றது இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க, இட் இஸ் அ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். அப்ப அந்த கான்ஸ்டன்ட்டை கூட நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் தீட்டா பவரை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறது, கரெக்டா? ஸோ இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இட் இஸ் அ கான்ஸ்டன்டா எடுத்துக்கிட்டோம்னா, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸோ இதுவுமே ரிமூவ் ஆயிடுமா. அப்ப இந்த தீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பவர், இட் இஸ் அ லீனியர் ரிலேஷன்ஷிப், லீனியர்னு சொல்லலாம், இல்லைன்னா யூனிஃபார்ம் ஸ்கேல். ஓகேயா, அப்ப ஃபைனலா இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ பவரை மெஷர் பண்றப்போ இஎம்எம்சி ஸ்கேல் யூனிஃபார்ம் ஆகும், வோல்டேஜ் கரண்ட்டையும் மெஷர் பண்றப்போ இஎம்எம்சி ஸ்கேல் நான் யூனிஃபார்மும் இருக்கும், அதாவது நான் லீனியரா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இஎம்எம்சிக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கேல் வருது. ஸோ ஒன்னு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் மெஷர்மெண்ட்க்கு நான் லீனியரா, அடுத்ததா பவர் மெஷர்மெண்ட்க்கு லீனியரான ஒரு ஸ்கேலா இருக்கு. ஓகேங்களா, அடுத்ததா நெக்ஸ்ட். இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்பா, இப்படிதான் பவரை மெஷர் பண்ணுது அப்படின்னு நம்ம அசம்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டதே ப்ரெஷர் காயில் இட் இஸ் அ ஹைலி ரெசிஸ்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் உங்களுக்கு அங்கே கூட எழுதியிருந்தேன் பாருங்க. ஸோ இட் இஸ் அ ஹைலி நான் இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நான் இண்டக்டிவ்னா என்ன அர்த்தம், இண்டக்டன்ஸே இல்லாத ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் ப்ரெஷர் காயில். ஓகே, இண்டக்டன்ஸே இல்லாத ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா, சோ அப்படின்னு எடுத்துக்கிட்டது தான் நம்ம இந்த ப்ரெஷர் காயில். ஆனா பிராக்டிக்கலா இந்த ப்ரெஷர் காயில பொறுத்த வரைக்கும் இண்டக்டன்ஸே இல்லைன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் இண்டக்டன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு காயில் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இண்டக்டன்ஸ் இல்லாமல்லாம் ஒரு காயில் நம்ம செய்ய முடியாது. அப்போ முதல் பிரச்சனை ப்ரெஷர் காயிலோட இண்டக்டன்ஸ் தான். அப்ப ப்ரெஷர் காயில இண்டக்டன்ஸ் இல்லைன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்களே, இதுவே தப்பு. அப்ப இந்த தப்புனால நீங்க மெஷர் பண்ண ஏசி பவர்ல ஒரு எரர் இருக்கும். அப்ப அந்த எரர் என்ன, அந்த எரரை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ எரர் பாசிட்டிவா இருக்குமா, எரர் நெகட்டிவா இருக்குமா, அடுத்து இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த எரர் எதனால, ப்ரெஷர் காயில் ஒரு இண்டக்டன்ஸே இல்லாதது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஆனா பிராக்டிக்கலா இண்டக்டன்ஸ் இருக்குது. ஓகே, இப்ப இதுதான் சொல்றாங்க, இட் வாஸ் இம்ப்ளைட் இன் த டிஸ்கஷன் ஆஃப் ஐடியலைஸ்டு வாட் மீட்டர். ஸோ அப்ப நீங்க பேசுனது ஒரு ஐடியல் வாட் மீட்டர் சார். நம்ம முன்னே பார்த்திருக்கோம் ஐடியல் வாட் மீட்டர்னாலே பொதுவா எரர் இருக்காது. ஓகே, அப்போ ஒரு ஐடியலைஸ்டு வாட் மீட்டர், ஆனா ப்ரெஷர் காயில் என்னவா இருக்கும்னா ஹாஸ் இண்டக்டன்ஸ். ஓகே, ஹாஸ் இன் இண்டக்டன்ஸ். இந்த இண்டக்டன்ஸ்னால இந்த கரண்ட்ன்றது ஒரு 5 டிகிரி பீட்டா டிகிரி லேக் ஆகும். ஓகேயா, இதுக்கு முன்னாடி நீங்க பேசுனது எதுன்னா நான் சொல்றேன் சார், சரிங்களா? இதுக்கு முன்னாடி டயக்ராம் நான் வரைகிறேன். பிஃபோர் ஃபேஸார் இல்ல ஐடியலைஸ்டு வாட் மீட்டர். சரிங்களா? சோ ஐடியல் வாட் மீட்டரோட ஃபேஸார் டயக்ராம நான் வரைகிறேன். ஸோ பொதுவா நமக்கு தெரியும் ரெண்டு காயில் தானே இருக்கு. ஸோ அந்த ரெண்டு காயிலோட வேவ் ஃபார்ம் நம்ம வரையணும். ஸோ பொதுவா நம்ம எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறது ரெண்டு கரண்ட்டுக்கு தான். எப்பவுமே நீங்க ரெண்டு கரண்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க, கரெக்டா? இங்க பாருங்க, ஐபி ஐசி. ஓகேயா, இந்த ப்ரெஷர் காயில் கரண்ட், கரண்ட் காயிலோட கரண்ட், இந்த ரெண்டு கரண்ட்டுக்குனால தான் இந்த டார்க்கே ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால இந்த ரெண்டு கரண்டோட ஃபேஸார் மட்டும் இம்பார்ட்டன்டா தெரியணும். ஓகே, சோ நமக்கு என்ன தெரியும், இதுக்கு முன்னாடி ப்ரெஷர் காயில் இட் இஸ் அ ஹைலி ரெசிஸ்டிவ். ஓகே, அப்ப ப்ரெஷர் காயிலோட வோல்டேஜ் இது. ஓகே, திஸ் இஸ் ப்ரெஷர் காயில் வோல்டேஜ். ஓகே, அப்ப ப்ரெஷர் காயிலோட வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸா இருக்கு இல்ல, ப்ரெஷர் காயில் இஸ் அ ஹைலி ரெசிஸ்டிவ். அப்ப ப்ரெஷர் காயிலோட கரண்ட்டும் இன் ஃபேஸா இருக்கும். புரியுது தானப்பா? ஓகே, நமக்கு தெரியும் ப்ரெஷர் காயில் இஸ் அ ஹைலி ரெசிஸ்டிவ்.
ஓகே, இண்டக்டன்ஸ் இல்லாததுனால ப்ரெஷர் காயிலோட வோல்டேஜும் ப்ரெஷர் காயிலோட கரண்ட்டும் இன் ஃபேஸா இருக்கும். அடுத்ததா கரண்ட் காயில பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பர்டிகுலரா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எதையுமே சொல்லல. அப்ப கரண்ட் காயில இட் ஹேஸ் சம் இண்டக்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கரண்ட் காயில என்ன இருக்குதுன்னா இட் லேக் சம் டிகிரி. ஓகே, அப்ப இது கரண்ட் காயிலோட கரண்ட். ஓகேங்களா? சோ இது என்னோட கரண்ட் காயிலோட கரண்ட். ஓகே, இந்த கேஸ்ல தான் இந்த ஆங்கிள் டிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன்ன்றது நமக்கு என்னவா இருக்குன்னா ஃபை. இதை தான் நம்ம மெஷர் பண்ணிருப்போம். இதை மெஷர் பண்ணிட்டு தான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், திஸ் இஸ் a VI cos phi. இதுதான் ட்ரூ பவர். இது ஆக்சுவலான ட்ரூ பவர், நிஜமான பவர், எரர் இல்லாத ஒரு பவர். ஓகே, சோ ஆக்சுவலா இதுதான் ஃபைனலா எப்படி வந்திருக்கும்னா ஐபிஐசி. ஓகே, இப்படிதான் வந்திருக்கும். ஓகே, இந்த ஐபியை தான் நம்ம வி பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அந்த கான்ஸ்டன்டா ரிமூவ் பண்ணிட்டு விஐ காஸ் பை மாத்திருப்போம். நீங்க எய்தர் இப்படி கூட வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு புரிதலுக்காக நான் எழுதுறேன். ப்ரெஷர் காயில் கரண்ட் காயிலோட கரண்ட் இன்டு காஸ் பை. ஓகே, திஸ் இஸ் இந்த ரெண்டு கரண்ட் தான் நம்ம பொதுவா நம்ம இம்பார்ட்டண்டா கொடுக்குறோம். சம் கேசஸ்ல இந்த ஐசி இருக்குல்ல, இந்த கரண்ட் காயில் எதோட கனெக்டா இருக்கு, கரண்ட் காயில், இந்த கரண்ட் காயிலோட கரண்ட் லோடோட கனெக்டா இருக்கும். இங்க பாருங்க, கரண்ட் காயில் கரண்ட் இஸ் கனெக்டட் டு த லோடு. அப்போ ஐஎல் அப்படின்னு எழுதுனா தப்பு இல்லை. ஓகே, நீங்க ஐசிய வந்து ஐஎல் அப்படின்னு எழுதுனா இதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா இதுல போற கரண்ட் லோடு கரண்ட் தான். அப்ப கரண்ட் காயில்ல போற கரண்ட்டும் லோடு கரண்ட்டும் சீரீஸா இருக்கு. சீரீஸா இருந்தா ரெண்டுமே சேம் தானே, அவ்வளவுதான். ஓகேயா, அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஐசிஐஎல் அப்படின்னு கூட எழுதுவேன். இதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. ஓகே, அப்ப இதுதான் சிம்பிளா திஸ் இஸ் விஎல் ஐஎல் காஸ் பை அப்படின்னு ஃபைனலா எழுதி முடிச்சிருவோம். ஓகே, அதுதான் ஏசி பவர், ட்ரூ பவர். இதுதான் ஐடியல் வாட் மீட்டர்ல இருக்கிற பவர். ஓகேயா, இப்போ இந்த ப்ரெஷர் காயிலோட இண்டக்டன்ஸ்னால இந்த ப்ரெஷர் காயில் கரண்டே என்ன ஆகும் அப்படின்னா பீட்டா டிகிரி லேக் ஆகும். அதான சொல்றான், the pressure coils of the wattmeter has a high inductance, the current in it will lag the voltage by beta degree. கரெக்டா? அப்ப ப்ரெஷர் காயிலோட கரண்ட் பீட்டா டிகிரி லேக் ஆகணும். அப்ப இது என்ன, திஸ் இஸ் விபி. ஓகே, ப்ரெஷர் காயிலோட வோல்டேஜ். இப்போ இது என்ன, திஸ் இஸ் ஐபி, ப்ரெஷர் காயிலோட கரண்ட். ஸோ இந்த ப்ரெஷர் காயிலோட கரண்ட் என்ன ஆகுதுன்னா இட் லேக்ஸ் பை பீட்டா டிகிரி. ஓகே, திஸ் இஸ் பீட்டா. ஓகேயா, ஸோ இப்போ இந்த டிகிரி பீட்டா டிகிரின்றது என்ன ஆகுது, லேக் ஆகுது. சார் இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சார் பார்ப்பீங்க, எப்பவுமே வோல்டேஜ் ஐபிக்கும் ஐசிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் சார் பை. ஓகே, அப்போ ஐபிக்கும் ஐசிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் திஸ் இஸ் ஒன்லி பை. இது மட்டும் தான் பை, இது பை. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இருந்தால இவனை வந்து 5' எடுத்துக்கிறோம், நமக்கு தெரியும். ஓகே, இதை வேணா 5' எடுத்துக்கலாம், ஏன்னா அது ஐடியல் கேஸ்ல இருந்தது. இது வந்து இந்த கேஸ்ல இருக்கு. ஓகேயா, சோ இது வந்து இந்த பர்டிகுலர் கேஸ், இது வந்து 5. இந்த கேஸ்ல இது பை. போன கேஸை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா தட் இஸ் 5'. இப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு புரியுது இல்லப்பா? ஓகேயா, ஸோ இந்த டயக்ராம் இப்போ உங்களுக்கு புரியுதா? சாரிப்பா, ஒரே நிமிஷம். ஸோ 5 வந்து எப்பவுமே ஆங்கிள் பைன்றது எதுக்கு எழுதணும்ன்றது மட்டும் சொல்லிடுறேன், இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ எப்பவுமே ஆங்கிள் 5 அப்படின்றது என்ன, லோடோட பவர் ஃபேக்டர் ஆங்கிள். கரெக்டா? ஃபைனலா இல்ல என்னோட லோடு சைட்ல இருக்கிற பவர் ஃபேக்டர் ஆங்கிள் தான். ஸோ இந்த 5 எப்பவுமே நம்ம எதுக்கு எழுதணும்னா இட் ஆங்கிள் ஆஃப் விஎல் அண்ட் ஐஎல். ஓகேயா, ஸோ எப்பவுமே பவர் ஃபேக்டர் ஆங்கிள விஎல்லுக்கும் ஐஎல்லுக்கும் தான் எழுதணும். ஓகே, இதை நம்ம மாற்றக்கூடாது. ஓகே, வெறும் ஐபிக்கும் ஐசிக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ லோடோட வோல்டேஜுக்கும் லோட்ல போற கரண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தானே லோடு பவர் ஃபேக்டர் ஆங்கிள் 5. ஓகே, அப்ப இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வெறும் 5 தான், 5' எடுத்துக்க வேண்டாம். ஓகே, இது வந்து வோல்டேஜ். கரெக்டா? ஸோ லோடு வோல்டேஜ் வி ஃபேஸ் ப்ரெஷர் காயில் வோல்டேஜ் எப்படின்னா எடுத்துக்கலாம்.
ஏன்னா இந்த ப்ரெஷர் காயிலோட வோல்டேஜும் லோடு வோல்டேஜும் ரெண்டும் சேம் தான். ஏன்னா இதுதான் ப்ரெஷர் காயில், லோடுக்கு பேரலா இருக்காங்கல்ல, லோடுக்கு பேரலா இருக்கிறவங்க தான் ப்ரெஷர் காயில். அப்ப ப்ரெஷர் காயிலோட வோல்டேஜும் லோடு வோல்டேஜும் ரெண்டுமே சேம் தான். ஓகேயா, ப்ரெஷர் காயிலோட வோல்டேஜ்னு சொன்னாலும் சரி, லோடோட வோல்டேஜ்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இங்க நீங்க விபின்னு எழுதின எல்லா இடத்துலயுமே விஎல்னு எழுதலாம். ஓகே, இப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ விபி இஸ் நத்திங் பட் விஎல். ஓகே, ப்ரெஷர் காயிலோட வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் சேம் தான், கரண்ட் காயிலோட கரண்ட்டும் லைன் கரண்ட்டும் சேம் தான். அப்போ இந்த லைன்ல என்னோட ஆங்கிள் தான் ஃபை. ஓகே, அந்த லைன்ல லைன் வோல்டேஜ்க்கும் லைன் கரண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் ஃபை. அதுதான் விபிக்கும் ஐசிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் ஃபை அப்படின்னு எழுதுறேன். ஓகே, இப்போ இது வந்து எனக்கு தெரியும், திஸ் இஸ் விஎல். அடுத்ததா இந்த லைன் வோல்டேஜ் ஆறு விபின்னு கூட எழுதிக்கோங்க உங்களுக்கு புரியுறதுக்காக. ப்ரெஷர் காயில் வோல்டேஜுக்கும் இந்த ப்ரெஷர் காயில் கரண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் திஸ் இஸ் பீட்டா. நமக்கு தெரியும் இதுதான் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். அடுத்ததா நமக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த ஐசி இருக்கு. ஐசியை நம்ம என்ன எழுதலாம், ஐஎல்னு எழுதலாம். அப்ப லைன் கரண்ட் ஐஎல். ஓகேங்களா, சோ இது வந்து ஐஎல், அது வந்து விஎல். சோ இப்போ இந்த ஹோல் ஆங்கிள் தான் தட் இஸ் ஃபை. இங்க இருக்கு பாருங்க, இவங்க கரெக்டா தானே போட்டிருக்காங்க பாருங்க, திஸ் இஸ் ஃபை. இதை வந்து புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த டயக்ராம் கூட நான் திரும்ப வரைஞ்சு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இல்லை பெட்டர் நான் உங்களுக்கு வரைஞ்சேன்னா இன்னும் ஈஸியாகவே புரியும். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் திஸ் இஸ் வாட் அ ப்ரெஷர் காயில் வோல்டேஜ். ஸோ இதை தான் நம்ம பேரலா இருக்கிறதுனால லைன் வோல்டேஜ்னு சொல்றோம். ஸோ இந்த கேஸ்ல நமக்கு என்ன தெரியும் சார், இந்த ப்ரெஷர் காயில்ல போற கரண்ட் பீட்டா டிகிரி லேக் ஆகுது. இட் லேக்ஸ் பை பீட்டா டிகிரி. ப்ரெஷர் காயில் கரண்ட் இட் இஸ் பீட்டா. அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன சார் நமக்கு தெரியும், ஸோ இந்த கரண்ட் காயிலோட கரண்ட்ன்றது இட் இஸ் அ லாகிங். ஓகே, திஸ் இஸ் ஐசி ஆர் ஐஎல் லோடு கரண்ட். ஸோ நமக்கு தெரியும்ல ஃபை இட் இஸ் ஆங்கிள் ஆஃப் ஐஎல் அண்ட் விஎல். அப்போ ஃபை நம்ம எழுதலாமா, திஸ் இஸ் வாட் அப்ப ஃபை. ஓகே, திஸ் இஸ் வாட் ஃபை. அடுத்ததான் நமக்கு எப்பவுமே என்ன தெரியும், அந்த பவர் இஸ் நத்திங் பட் பிகாஸ் ஆஃப் ஐசி ஐபி. கரெக்டா, பிகாஸ் ஆஃப் ஐசி ஐபி டிஎம் பை டி தீட்டா அப்படின்னு தான் நம்ம எழுதுறோம் இனிஷியலாவே. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஆங்கிள், ஐசிக்கும் ஐபிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் நமக்கு மஸ்ட். ஓகே, அப்ப ஐசிக்கும் ஐபிக்கும் இடைப்பட்ட ஆங்கிளை நீங்க கண்டுபிடிங்க சார். இந்த ஹோல் ஆங்கிள் இஸ் ஃபை, இந்த ஹோல் ஆங்கிள் இஸ் ஃபை, இந்த ஆங்கிள் இஸ் பீட்டா. அப்ப திஸ் இஸ் வாட் பை மைனஸ் பீட்டா. ஓகேயா, அந்த ஆங்கிள் என்னோட ஐசிக்கும் என்னோட சாரி ஆமா ஐசின்னு சொன்னாலும் சரி ஐஎல்னு சொன்னாலும் சரி, ஐஎல்லுக்கும் ஐபிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் பை மைனஸ் பீட்டா. ஸோ இதை புரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வெறும் காஸ் ஆஃப் பை அப்படின்னு தானே வந்துச்சு, விஐ காஸ் ஆஃப் பை பவர் இப்படி தானே வந்துச்சு. ஆனா இதுக்கு அப்புறமா காஸ் ஆஃப் பை வரக்கூடாது சார். ஆக்சுவலா அந்த ஆங்கிள் இதுக்கு முன்னாடி தான், இது வந்து ஐடியல் கேஸ்ல தான் பையா இருந்துச்சு. இந்த ப்ரெஷர் காயிலோட இண்டக்டன்ஸை கன்சிடர் பண்றப்போ ஆங்கிள் குறையுது, பையிலிருந்து பீட்டா ஆங்கிள் குறைஞ்சிருக்கு. புரியுது தானே? ஸோ இண்டக்டன்ஸை கன்சிடர் பண்றப்போ ஆங்கிள் வந்து பை மைனஸ் பீட்டாவா மாறிடுது. இண்டக்டன்ஸ் இல்லாதப்போ தான் அது பையா இருக்குது. ஓகேயா, ஸோ அதுதான்ப்பா முக்கியமான விஷயம், அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகேயா, ஸோ இந்த இது ஒரு லாகிங் பவர் ஃபேக்டரை கன்சிடர் பண்றப்போ. ஓகே, திஸ் இஸ் ஃபார் லாகிங். லீடிங்க்கு என்ன ஆயிடும்னா இந்த பீட்டா அப்படியே மேல போயிடும், அவ்வளவுதான். ஓகே, திஸ் இஸ் ஃபார் லாகிங் பவர் ஃபேக்டர் லோடு. ஓகே, ஸோ இப்போ ஒரு லாகிங் பவர் ஃபேக்டர் லோட கனெக்ட் பண்றப்பதான் இந்த ஆங்கிள் வந்து லேக் ஆயிருக்கு, பீட்டான்றது லேக் ஆகுது. நமக்கு தெரியும் ப்ரெஷர் காயில இண்டக்டன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த ஆங்கிள் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டோம். இது லாகிங்க கனெக்ட் பண்ணதுனால ஆங்கிள் வந்து லேக் ஆயிருக்கு. அப்ப ஆக்சுவல் வாட் மீட்டர் ரீடிங் நீங்க போடுறோம் பாருங்க, இதுக்கு முன்னாடி போட்டதுனா வந்து ட்ரூ வாட் மீட்டர் ரீடிங். திஸ் இஸ் ட்ரூ பவர். ஓகேயா, திஸ் இஸ் விஎல் ஐஎல் காஸ் பை அப்படின்னு நமக்கு கிடைச்சிச்சு இல்ல, இது வந்து ட்ரூ பவரா நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ ஆக்சுவல் பவர் வேணும்ல, ஏன்னா நமக்கு ஆக்சுவல் பவர் வி நீடட். கரெக்டா, சோ ஆக்சுவல் பவர் வி நீட் பிகாஸ் ட்ரூ பவர்ன்றது நமக்கு தெரியும். பட் ஆனா ஆக்சுவல் வாட் மீட்டர் பவர் என்னன்னு தெரிஞ்சாதான் இதுக்கான எரர் கண்டுபிடிக்க முடியும். சோ இப்போ இந்த ஆக்சுவல் வாட் மீட்டர்ல பொறுத்த வரைக்கும் இங்க தான் காஸ் பைன்னு இருந்துச்சு, இங்க நம்ம இதை பை டேஷ்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஆங்கிள் மாறி போச்சு.
ஆங்கிள் மாற்றம் எதனாலனா இந்த பிரஷர் காயிலோட இண்டக்டன்ஸ்னால. ஓகே, அப்ப இந்த இடத்துல எழுதினப்போ நான் அதே தான் எழுதிருக்கேன் பாருங்க. ஐஎல் ஐபி கரெக்டா, ஐபி பை கே ஐஎல் இன்டு காஸ் ஆஃப் பை டேஷ்னு எழுதிட்டேன் இந்த முறை. ஏன்னா போன முறை நான் காஸ் ஆஃப் பைன்னு எழுதியிருந்தேன், ஏன்னா அப்போ வந்து ஆங்கிள் பையா இருந்துச்சு. இப்போ இதுல வந்து ஆங்கிள் வந்து பை டேஷ் கரெக்டா, காஸ் ஆஃப் பை டேஷ் டிஎம் பை டி தீட்டா. அப்படியே ஃபர்தரா இதை அப்படியே சால்வ் பண்றப்போ இது கிடைக்கும்பா நமக்கு. காஸ் ஆஃப் பீட்டா இன்டு காஸ் ஆஃப் பை மைனஸ் பீட்டா டிஎம் பை டி தீட்டா. இங்க நமக்கு கிடைச்சது வெறும் விஎல் ஐஎல் காஸ் பை டிஎம் டி தீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஆக்சுவல் பவர் நான் முன்னே கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் த ஆக்சுவல் பவர். ஓகே, இது வந்து ஆக்சுவல் ரீடிங். ஓகே, சோ இதுதான் நம்மளோட ஆக்சுவல் பவர். இங்க என்ன வந்திருக்கு பாருங்க, வி ஐ காஸ் பை டிஎம் பை டி தீட்டான்னு வந்துச்சா. ஆனா ட்ரூ பவர், அதாவது இது வந்து சாரிப்பா, இதுதான் ட்ரூ பவர். ஆக்சுவல் பவர்னு எழுதுறேன், மாத்தி மாத்தி எழுதக்கூடாது. ஆக்சுவல்ன்றது நம்ம எடுத்த ரீடிங், ட்ரூ பவர்ன்றது நிஜமான ஒரு பவர். சோ புரியுது இல்ல, ட்ரூ பவர்னா நிஜமா இதுதான் பவர். ஆனா நம்ம எடுத்தது ஆக்சுவல் ரீடிங்ன்றது இது. ஓகே, இந்த ஆக்சுவல் ரீடிங் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, விஐ காஸ் பீட்டா இன்டு காஸ் பை மைனஸ் பீட்டா அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. சோ அப்போ இந்த ஆக்சுவல் பவர்லயும் இந்த ட்ரூ பவரையும் வச்சு எரர் கண்டுபிடிக்கலாமா? எஸ், அடுத்ததா அதுதான் நம்ம பண்றோம். சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்குங்க. சோ ஆக்சுவல் பவர் எது, ட்ரூ பவர் எது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. ட்ரூ பவர்னா நிஜமான பவர். ஓகே, ட்ரூ பவர் என்ன கிடைச்சிச்சு, VL IL cos of pi dm d theta அப்படின்னு கிடைச்சிச்சு. ஆக்சுவல் ரீடிங் என்ன கிடைச்சிச்சு, ஆக்சுவல் பவர்னா ஆக்சுவல் ரீடிங்னு அர்த்தம், புரியுதா? புரிதலுக்காக எழுதுறேன். ஆக்சுவல் ரீடிங் என்ன கிடைச்சிச்சு, திஸ் இஸ் VL IL, கீழே ஆர்பின்னு இருக்குப்பா, அது கான்ஸ்டன்ட், நான் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிருப்பேன், அவ்வளவுதான். ஓகே, IL cos of beta கரெக்டா இன்டு cos of pi minus beta into dm by d theta. ஓகே, இதுதான் ஆக்சுவல் ரீடிங். ட்ரூ பவர் அது ஆக்சுவலா இந்த இண்டக்டன்ஸ்னால எரர்ல வந்த ரீடிங் இது. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்களேன். ஸோ இதை கம்பேர் பண்றப்ப யார் அதிகம் யார் கம்மின்னு என்னால் ஈஸியா சொல்ல முடியும். நமக்கு தெரியும். ஸோ ஒரு பை அப்படின்றது 90 டிகிரின்னு எடுத்துக்கோங்க, பீட்டான்றது தட் இஸ் 30 டிகிரின்னு எடுத்துக்கோங்க. அப்போ பை வந்து காஸ் ஆஃப் 90 டிகிரியில் இங்க இருக்கும், இங்க காஸ் 90 டிகிரியில வரும். ஸோ இது எப்படி வரும், காஸ் ஆஃப் 90 மைனஸ் 30 கரெக்டா, காஸ் ஆஃப் 90 மைனஸ் 30 புரியுது இல்ல, காஸ் ஆஃப் 90 மைனஸ் 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப 90 மைனஸ் 30னா இட் இஸ் 60 டிகிரி. ஓகே, காஸ் 90 அப்படின்றது இங்க என்னப்பா நமக்கு வந்திருக்கும், ஸோ இட் இஸ் சம் வேல்யூவா வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூவா வந்திருக்கும். அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது, இந்த வேல்யூ பாருங்க, காஸ்ல வந்து 90 டிகிரின்னா என்னப்பா, சைன் 0ன்னா 0, சைன் 90ன்னா 1, அதுக்கு அப்படியே உல்டா. சைன் 90ன்னா காஸ் 90ன்னா தட் இஸ் 0. ஓகே, இங்க வந்து 90 இல்ல, சி இது வந்து 1, இது 0 டிகிரி, இது 90 டிகிரி. அப்ப இங்க பாத்தீங்கன்னா காஸ் 90 இருக்கிறப்போ வேல்யூ இஸ் 0. ட்ரூ பவர் வந்து 0வா இருக்கிற பட்சத்துல ஆக்சுவல் ரீடிங் என்னவா இருக்கு, 60 டிகிரியா இருக்கு. 60 டிகிரினா இங்க இருக்குமா, இட் இஸ் 3/2 அப்படின்னு அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கிறேன். இட் இஸ் √3/2 நினைக்கிறேன். அப்ப 0.8 வேல்யூ இருக்கும். அப்ப ஆக்சுவல் ரீடிங் ட்ரூ ரீடிங்கை விட அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ மெஷர் பவர்ன்றது ஆக்சுவல் ரீடிங்னாலும் சரி, மெஷர் பவர்னாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, ஆர் மெஷர்டு பவர். ஓகே, ஆக்சுவல் ரீடிங் எடுத்தது இல்ல மெஷர் பண்ணது. அப்போ என்னோட பிஎம் அப்படின்றது இருக்குல்ல, it is always greater than PT. Measured power is greater than the true power. ஓகே, இதை வந்து PT எழுதலாம்ப்பா, ட்ரூ பவர்.
இதை மெஷர் பவர்ல பிஎம்னு எழுதலாம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஒரு லாகிங் பவர் ஃபேக்டர் லோடா இருக்கிறப்போ, ஃபார் லாகிங் பவர் ஃபேக்டர் லோடு. ஓகேயா? ஸோ ஜஸ்ட் ஈஸியா உங்களால அஷ்யூம் பண்ணி சொல்ல முடியும்ல. அப்போ ஒரு லாகிங் பவர் ஃபேக்டர் லோட நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கப்போ உங்களோட இந்த இண்டக்டன்ஸ், ப்ரெஷர் காயிலோட இண்டக்டன்ஸ் உங்களோட ரீடிங்க அதிகமா கொடுக்குது, ஆக்சுவலை விடைய அதிகமா கொடுக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளவுதான். அப்போ அப்புறமா லீடிங் பவர் ஃபேக்டர் நீங்களே சொல்லிடலாம். அப்ப இந்த இடத்துல அதிகமா கொடுத்துச்சுன்னா எப்பவுமே லீடிங் பவர் ஃபேக்டர் லாகிங் பவர் ஃபேக்டருக்கு உல்டா அப்படின்றதுனால அது வந்து கம்மியா கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேயா? புரியுது தானே? ப்ரெஷர் காயிலோட இண்டக்டன்ஸ்னால வந்த பிரச்சனை ஆக்சுவல் ட்ரூ பவரை விடைய ரீடிங்க அதிகமா காட்டுது. ஓகே, அதிகமா காட்டுறதுனால அப்போ கரெக்ஷன் ஃபேக்டர்ன்றது என்னவா இருக்கணும்னா லெஸ்ஸர் தென் 1 தான் இருக்கணும். ஓகே, சிம்பிள் தான். ஒரு ரீடிங்கோட அதிகமா வந்துருச்சுன்னா அப்ப அதை கரெக்டான ரீடிங்க்கு வர வைக்கணும்னா அது கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதை கரெக்டா வர வைக்கலாம். அது கூட மல்டிப்ளை பண்ண போற அந்த நம்பரை தான் நம்ம கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்றோம். இந்த ரீடிங் அதிகமா இருந்ததுனால கரெக்ஷன் ஃபேக்டர் 1க்கு கீழே இருந்துச்சுன்னா ஸோ அதோட கரெக்டான ரீடிங்கை நம்மளால வர வைக்க முடியும்ல. ஸோ அதனாலதான் கரெக்ஷன் ஃபேக்டர் லெஸ்ஸர் தென் 1 அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே அப்பா, புரியுது தானே? ஸோ திஸ் இஸ் த ட்ரூ பவர். இங்க நான் எழுதியிருக்கேன் பாருங்க. திஸ் இஸ் த ட்ரூ பவர் VI cos pi dm by d theta. ஸோ இது ஆக்சுவல் வாட்மீட்டர் ரீடிங்க. VI cos pi cos beta into cos pi minus betaன்னு எழுதியிருப்பேன் நான். cos beta into cos pi minus beta into dm by d theta எழுதுறேன். அப்ப இந்த ரெண்டுத்துக்குமான ரேஷியோ இருக்குல்ல, அதுதான் cos pi by cos beta cos pi minus beta. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஆக்சுவல் ரேஷியோ. சரிங்களா? திஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் வாட்? ட்ரூ பவர் டிவைடட் பை ரீடிங், வாட் மீட்டர் ரீடிங். அப்ப ட்ரூ பவர் வேணும்னா நம்மளால என்ன சொல்ல முடியும் சார்? எஸ் சார். அப்ப ட்ரூ பவர் வேணும்னா இந்த ரேஷியோட ஆக்சுவல் வாட் மீட்டர் ரீடிங்கை நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. யூ மல்டிப்ளை திஸ், அப்போ உங்களுக்கு கிடைக்கும் சார். ட்ரூ பவர் கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ ட்ரூ பவர் வந்து உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்போ வாட் மீட்டர் ரீடிங் வந்து 550ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதோட இந்த காசு பை பை காஸ் ஆஃப் பீட்டா இன்டு காஸ் ஆஃப் பை மைனஸ் பீட்டா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆக்சுவல் பவர், ட்ரூ பவர் கிடைச்சிரும். ஓகேயா? அப்ப ட்ரூ பவர்ன்றது மேபி 500 வாட்டா இருக்கலாம். அதுதான் அதிகமா வந்துச்சு இல்ல, எப்பவுமே நமக்கு தெரியும்ல. ஸோ லாகிங் பவர் ஃபேக்டர் லோடுல அதிகமா வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். கரெக்டா? அப்போ ட்ரூ பவர்ன்றது இட் இஸ் 500, ஆனா ஆக்சுவல் ரீடிங்ன்றது 550 வந்துருச்சு. ஸோ அதை தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா காஸ் பை பை காஸ் பீட்டா இன்டு காஸ் பை மைனஸ் பீட்டாவை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ட்ரூ பவர் கிடைச்சிரும். அவ்வளவுதான்ப்பா. இதுதான் எக்ஸ்ட்ரீம் இந்த சப்ஜெக்டோட. ஓகே, இது தாண்டி உங்களுக்கு வேற எந்த கொஸ்டினும் கேட்க முடியாது. இந்த ரேஷியோவை தான் நம்ம கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்றோம். ஓகே, திஸ் இஸ் த கரெக்ஷன் ஃபேக்டர். ஓகே, திஸ் இந்த ரேஷியோ இருக்குல்ல, இதுதான் கரெக்ஷன் ஃபேக்டர். CF நாங்க எழுதியிருந்தேன்ல. ஓகே, ஸோ இதுதான் என்னோட கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ இந்த இடத்துல இந்த கரெக்ஷன் ஃபேக்டர்ன்றது லெஸ்ஸர் தென் 1 தான் இருக்கும். நீங்க ஒரு ப்ராக்டிக்கலா சம்மை எடுத்து சால்வ் பண்றப்போ உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஓகே, ஃபார் கரெக்ஷன் ஃபேக்டர்ன்றது இங்க இட் இஸ் லெஸ்ஸர் தென் 1. கரெக்ஷன் ஃபேக்டர்னா என்னன்னா இதுதான் கரெக்ஷன் ஃபேக்டர். ஓகே, ஃபார் லாகிங் லோடுக்கு. ஓகே, ஸோ இந்த லாகிங் லோடுக்கு கரெக்ஷன் ஃபேக்டர் இப்படிதான் இருக்கும். ஸோ அதே மாதிரி லீடிங் லோடுக்கு நம்ம கரெக்ஷன் ஃபேக்டர் எழுதலாம் சார். லீடிங் லோட்னா இப்படியே உல்டா, இவனுக்கு உல்டாவா இருப்பான், அவ்வளவுதான். சிம்பிளா நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இவனுக்கு உல்டாவா இருக்கிறப்போ வாட் இஸ் உல்டா? அப்படியே காஸ் ஆஃப் பை டிவைடட் பை காஸ் ஆஃப் பீட்டா. இதை நான் சொல்றேன் ஏன் இப்படி எழுதுறோம்னு சொல்லிட்டு. காஸ் ஆஃப் பை பிளஸ் பீட்டா, அவ்வளவுதான் சார். ஃபார் லீடிங் லோட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இட் இஸ் அ பிளஸ், அவ்வளவுதான். இதுக்கு வந்து பிளஸ்ன்னு வரும். ஏன்னா இப்போ இந்த டயக்ராம் இங்க நம்ம பார்க்க போறோம். இப்போ இட் இஸ் கிளியர்லி லாகிங் லோடுக்கு ஹையா இருந்துச்சுன்னு பார்த்தோம். The wattmeter will read high on lagging loads. Okay, on lagging loads the wattmeter reads high.
அடுத்ததா அதே மாதிரி ஃபார் லீடிங் லோடுக்கு இது. ஓகே, ஃபார் லீடிங் லோடுக்கு சேம் திஸ் இஸ் வாட் VL சார், லைன் வோல்டேஜ் சார். ஓகே, திஸ் இஸ் வாட் என்னோட ப்ரெஷர் காயில் கரண்ட் சார். எப்பவுமே நமக்கு தெரியும் ப்ரெஷர் காயில் கரண்ட்ன்றது இவனை லேக்ல தான் இருக்கும். ஆனா இந்த முறை என்ன மாற்றம் அப்படின்னா, கீழே இருந்தான்ல என்னோட கரண்ட் காயில், இவன் என்ன ஆயிட்டான்னா மேல போயிட்டான். இந்த கரண்ட் காயில் கரண்ட் இல்லைன்னா லைன் வோல்டேஜ். நமக்கு தெரியும் இந்த ஆங்கிள் தான் திஸ் இஸ் ஃபை. வோல்டேஜ் VL-க்கும் IL-க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் பை. இப்போ இந்த பீட்டான்றது எதனால? பிகாஸ் ஆஃப் த லாகிங் நேச்சர். லாகிங் நேச்சர்ன்றது எப்பவுமே கீழே தான் வரணும், நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கப்பா. என்னோட ப்ரெஷர் காயிலோட கரண்ட்ன்றது லாகிங், அதனால அதுல போற கரண்ட்டும் லாகிங்கா தான் இருக்கணும். ஓகேயா? ஸோ ப்ரெஷர் காயில்ல லாகிங் நேச்சர் இருக்கிறதுனால ப்ரெஷர் காயிலோட கரண்ட் எப்பவுமே ப்ரெஷர் காயிலோட வோல்டேஜ் விட 5 பீட்டா டிகிரி லேக் தான் ஆகும். இது வந்து ப்ரெஷர் காயில் வோல்டேஜ் தான், சரியா? ப்ரெஷர் காயிலோட வோல்டேஜ் தான். அப்ப ப்ரெஷர் காயிலோட கரண்ட் ப்ரெஷர் காயிலோட வோல்டேஜ் விட பீட்டா டிகிரி லேக் தான் இருக்கும். அடுத்ததான் நெக்ஸ்ட் நமக்கு தெரியும், ஸோ லைன் வோல்டேஜுக்கும் லைன் கரண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இந்த முறை லேக் ஆகக்கூடாது. ஏன்னா எடுத்துக்கிட்டது நம்ம இது வந்து லீடிங் பவர் ஃபேக்டர் லோடு. ஏன்னா இந்த லோடு பொறுத்து தானே இந்த ஆங்கிள் இருக்கும். முன்ன எடுத்தது லாகிங் லோடுப்பா. லாகிங் லோடுன்றதுனாலதான் லைன் வோல்டேஜ் லைன் கரண்ட் லேக் ஆயிருந்துச்சு. ஓகே, திஸ் இஸ் வாட் ஃபார் லாகிங். ஸோ இப்போ இந்த முறை நம்ம சொல்றது லீடிங்கா. அப்ப என்ன பண்ணணும்? முன்னாடி தானே போயிருக்கணும், அதுதான் முன்னாடி போயிருக்கு, அவ்வளவுதான். அடுத்து நமக்கு தெரியும் VL-க்கும் IL-க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் ஃபை. அடுத்ததா நம்ம எப்பவுமே எதுல இன்ட்ரெஸ்டடு? இந்த ஐ ஃபேஸுக்கும் இந்த IL-க்கும் தான் நம்ம இன்ட்ரெஸ்டடு, சரியா? சோ இந்த ரெண்டுத்துக்குனாலதான் என்னோட இந்த டைனமோமீட்டர் ஒர்க் பண்ணுது. ஒரு டார்க் இதனாலதான் ப்ரொடியூஸ் ஆகுது. டைனமோமீட்டர்ல எப்பவுமே நீங்க இந்த ஆங்கிள் கம்பேரிசன் பண்றப்போ IPIC தான் கம்பேர் பண்ணிப்பீங்க. ஏன்னா அதுதான் நம்ம யூஸ் பண்றோம். இதுதான் முன்னாடி கூட நம்ம காமிச்சிருப்போம், கரெக்டா? இங்க கூட பாருங்க, IPIC இன்டு K cos theta. இதுதானே எப்பவுமே இதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ டார்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இங்க நம்ம டார்க் தானே பார்ப்போம். ஸோ அதனாலதான் இந்த காஸ் பை டேஷை எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல இப்போ இது ஆங்கிள் என்னப்பா? பை டேஷ். போன இடத்துல பை டேஷ்ன்றது பை மைனஸ் பீட்டாவா இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல this is what pi plus beta, கரெக்டா? pi plus beta. ஓகே, சோ அதனாலதான் இங்க cos pi plus beta வருது. சோ அதே மாதிரி தான்ப்பா. ஓகே, இந்த இடத்துல கரெக்ஷன் ஃபேக்டர்ன்றது சோ அதே மாதிரி தான் வந்துச்சு. ஓகே, அப்போ சிம்பிள் தான். அந்த இடத்துல ஹையா இருந்துச்சுன்னா ரீடிங் அந்த இடத்துல ஹையா இருந்துச்சு. லாகிங் பவர் ஃபேக்டர் லோட கனெக்ட் பண்றப்போ ரீடிங் இஸ் ஹை. ஃபார் லீடிங் பவர் ஃபேக்டர் reading is low. ஓகேயா? அப்ப ரீடிங் இஸ் லோவா இருக்கிறதுனால கரெக்ஷன் ஃபேக்டர்ன்றது என்னவா இருக்கும்? கரெக்ஷன் ஃபேக்டர் இஸ் கிரேட்டர் தென் 1, அவ்வளவுதான்ப்பா. ஓகே, அதையும் இதையும் ஈஸியா கம்பேர் பண்ணிக்கலாம். அங்க லாகிங் பவர் ஃபேக்டரா இருக்கப்போ ரீடிங் ஹையா இருந்ததுனால கரெக்ஷன் ஃபேக்டர் 1 இருந்துச்சு. ஸோ இங்க லீடிங் ஃபேக்டர், இங்க வந்து லீடிங் பவர் ஃபேக்டர் லோடா இருக்கிறதுனால ஸோ என்னோட கரெக்ஷன் ஃபேக்டர்ன்றது கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஏன்னா இங்க வந்து ரீடிங்ன்றது கம்மியா இருந்திருக்கும். ஓகே, சோ இந்த எரரை நம்ம எப்படியும் எழுதலாம்னா that is tan pi tan beta into 100% கூட எழுதலாம்ப்பா. this is for lagging. ஓகே, for lagging. ஓகே, சோ அதே லீடிங் பவர் ஃபேக்டருக்கு இங்க எழுதுறேன். அங்க பிளஸ் tan pi இருக்கும், இங்க மைனஸ் tan pi வரும், அவ்வளவுதான்ப்பா. minus tan phi tan beta into 100. ஓகேப்பா, அவ்வளவுதான்ப்பா. ஸோ இதுதான் எரர். அங்க பிளஸ் tan phi into 100, இங்க மைனஸ் tan phi into 100. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, இந்த எரர் வந்து ஃபார் லாகிங், இது வந்து ஃபார் லீடிங், அவ்வளவுதான்ப்பா. இங்க மேல கூட எழுதுறேன்.
அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இதுதான் வாட் எவர் இந்த எரர்னா என்ன, அந்த எரரை எப்படி காம்பன்சேட் பண்ணோம் அப்படின்றத நம்ம புடிச்சிட்டோம்ல. எரர் என்ன எவ்வளவு இருக்குன்றது கண்டுபிடிச்சிட்டோம்ல. புரியுதா? இப்ப எரர்னா எதனால வந்துச்சு? லாகிங் பவர் ஃபேக்டர்ல எரர் அதிகமா இருக்கு, ஸோ லீடிங் பவர் ஃபேக்டர்ல எரர் கம்மியா இருக்கு. அப்ப கரெக்ஷன் ஃபேக்டர் அதுக்கு தேவையான மாதிரி இருக்கு. வெறும் எரரை பர்சன்டேஜ்ல கேட்கறாங்கனாலும் என்கிட்ட ஃபார்முலா இருக்கு, tan பை tan பீட்டா. இது வந்து பாசிட்டிவ் லாகிங்க்கு, லீடிங்னா நெகட்டிவ். ஓகே, ஸோ இப்போ இந்த எரர்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த எரரை எப்படி காம்பன்சேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அடுத்ததா இது தவிர்த்து வேற என்னென்ன எரர் இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ இந்த எரர், ஃபர்ஸ்ட் எரர் நமக்கு என்ன தெரியும்? இந்த இண்டக்டன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் காயில். ப்ரெஷர் காயிலோட இண்டக்டன்ஸ் தான் இந்த எரர். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன எரர் இருக்குன்னு பார்க்க போறோம்ப்பா. ஸோ அந்த எரர் எப்படி சரி பண்றோம் அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, என்னென்ன எரர் இருந்துச்சு, அந்த எரர்னால என்ன ஆச்சுன்றது நமக்கு தெரியும். இப்போ அந்த எரர்னால வந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றது? ஓகேயா? ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன? இண்டக்டன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் காயில். ஸோ இப்போ இந்த மாதிரி இண்டக்டன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் காயில்னால வந்த பிரச்சனையை நம்ம சிம்பிளா சரி பண்ணிடலாம். ஒரு கெப்பாசிட்டரை ஷண்டா கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, சிம்பிளி தட்ஸ் பா. ஓகே, a capacitor connected in parallel with the portion of multiplier series resistance. இது எப்படி சரி பண்ணலாம்னா, இந்த ஒரு கெப்பாசிட்டரை நீங்க பேரலா கனெக்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி கனெக்ட் பண்ண போற அந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல. சிம்பிளா நீங்க ரேண்டமா ஒரு கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட முடியாதுல்ல. அப்ப அந்த வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா 0.41 into LP divided by RP the square. ஓகேயா? இதுதான் அந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ. இந்த அளவு ஒரு ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் நீங்க கனெக்ட் பண்றதன் மூலமா அந்த எரரை வந்து எலிமினேட் பண்ணிட முடியும். ஸோ அடுத்ததா அதோட ஃப்ரீக்வன்சி வந்து என்னவா இருக்கணும்னா இந்த ரேஷியோ கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதோட ஒமேகா ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் அதோட ரேஷியோ லெஸ்ஸர் தென் 1 இருக்கணும்ப்பா. ஓகேயா? எப்போ எஃபெக்டிவா இருக்கும்னா இந்த ரேஷியோ அந்த கெப்பாசிட்டன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற வரைக்கும், இந்த ரேஷியோ அந்த கெப்பாசிட்டன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தான் இந்த எஃபெக்ட்ன்றது எஃபெக்டிவா இருக்கும், இந்த எரர் வந்து எஃபெக்டிவா இருக்கும். புரியுது தானப்பா? ஓகேங்களா? அடுத்ததா இந்த மாதிரி காம்பன்சேஷன் எது வரைக்கும் உங்களால பண்ண முடியும்? 1000 கிலோ ஹெட்ஸ்ல கூட இந்த மாதிரி காம்பன்சேஷன் பண்ணிக்க முடியுமா? ஸோ அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்னா 100 கிலோ ஹெட்ஸ். ஓகே, உங்களோட ரேஞ்சு 100 கிலோ ஹெட்ஸ் வரைக்கும் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி காம்பன்சேஷன் கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேல போச்சுன்னா இந்த மெத்தட் இட் இஸ் நாட் பாசிபிள். புரியுதா? மேல அந்த பிரச்சனை வந்துச்சு இல்ல, அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றோம்ன்றத நான் சொல்லிட்டேன். ப்ரெஷர் காயில்ல இருக்கிற அந்த இண்டக்டன்ஸ்ன்ற அந்த ஒரு ப்ராப்ளமை எப்படி நம்ம சரி பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? ஸோ அது எது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். என்னோட எலக்ட்ரோ டைனமோ மீட்டர்ல இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இது. ஸோ செகண்ட் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது நம்ம ஆல்ரெடி விஐ மெத்தட் ஏவி மெத்தட்ல நம்ம படிச்சோம்ல, அதே மாதிரி தான் இதுவுமே. ஸோ விஐ மெத்தட்னா என்ன? வோல்டேஜ பிரைமரிலையும் கரண்ட் அம்மீட்டரை செகண்டரிலையும் வச்சிருப்போம். அதே ஏவின்னா என்ன? கரண்ட்டை ஃபர்ஸ்டாவும் வோல்டேஜ செகண்டரி லோட்லயும் நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம். ஸோ இப்படி கனெக்ட் பண்றதுனால நம்ம அங்கேயே மெஷர்மெண்ட்லயே சொல்லியிருப்போம். டிசி பவர் மெஷர்மெண்ட்ல நம்ம இதை பார்த்தோம். ஸோ இந்த டிசி பவர் மெஷர்மெண்ட்ல ஏவி மெத்தடா இருந்தாலும் சரி, விஏ மெத்தடா இருந்தாலும் சரி, எரர் எப்பவுமே டியூ டு த லோடு எலமெண்ட்னால நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்க நமக்கு 2 டெர்மினல்ஸ் இருக்கு. ஸோ கரெக்டா வி ஹேவ் 2 காயில்ஸ். சாரி, நம்ம கிட்ட 2 காயில் இருக்கு. ஒன்னு திஸ் இஸ் கரண்ட் காயில். ஸோ அனதர் ஒன் இஸ் ப்ரெஷர் காயில். கரெக்டா? ஸோ இந்த கரண்ட் காயில் ப்ரெஷர் காயிலுக்கு நம்ம ஒரு டெர்மினல்ஸ்லாம் நம்ம கொடுத்துருவோம். எம்எல்சிவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். இந்த டெர்மினலை எம்மாவும், இதை எல்லாவும், இதை சியாவும், இதை வியாவும் நம்ம எழுதுவோம். கரெக்டா? ஸோ இந்த கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த கனெக்ஷன் எப்படி இருக்கலாம்? இப்ப நான் வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இட் கேன் பி எம்சி ஷார்ட். ஓகே பாருங்க, எம்சி ஷார்ட் பண்ணி இதை லோடோட கனெக்ட் பண்ணலாம். பாருங்க,
இந்த மாதிரி எம்சி ஷார்ட் இருக்கலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் எம்சி ஷார்ட். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த ரெண்டு காயிலுமே கரண்ட் காயில் சீரீஸாவும் பிரஷர் காயில ஷண்டாவும் தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு. நம்ம இதுல எந்த மாற்றத்தையும் நம்ம கிரியேட் பண்ணல. எம்சி ஷார்ட்டா, அடுத்து எல்சி ஷார்ட். ஓகே, ஸோ இப்போ இது வந்து எல்சி ஷார்ட்டை நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, திஸ் இஸ் வாட் எல்சி ஷார்ட். இப்பயும் பாருங்க, என்னோட கரண்ட் காயில் பிரஷர் காயில் சேம். கரண்ட் காயில் லோடோட சீரீஸா தான் இருக்கு, பிரஷர் காயில் லோடோட ஷண்டா தான் இருக்கு. ஸோ நம்ம எதையும் சேஞ்ச் பண்ணல. பட் ஆனா இந்த போற கனெக்ஷன்ல இந்த கரண்ட் ஃப்ளோன்றது சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்னால ஒரு எரர் கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சுன்னா ஸோ அந்த எரரை நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கறோம். ஓகே, ஸோ இந்த எரர் நான் சிம்பிளாவே சொல்றேன். ஓகே, இப்போ இந்த எரர் எப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு ஒரு வேற கலர் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியலா இதுல போற கரண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கரண்ட் காயில்ல போக போற கரண்ட் திஸ் இஸ் ஐசி. ஸோ இது ப்ரெஷர் காயில்ல போக போற கரண்ட் இட் இஸ் ஐபி. ஓகே, இது கரண்ட் காயில் கரண்ட், இது ப்ரெஷர் காயில் கரண்ட். ஸோ ரெண்டு கரண்ட்டுமே இனிஷியலா இங்கிருந்து தான் பிரிஞ்சிருக்கும். ஸோ இதனால நோ எரர். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதுனால நோ எரர். ஓகே, சிம்பிளா ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதுல போற கரண்ட்டை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ நமக்கு தெரியும்ல பொதுவாக கரண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைட்டில் எழுதிடுவோம். எரர் டியூ டு த கனெக்ஷன். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இது நமக்கு எப்பவுமே என்ன தெரியும், இந்த கரண்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் the torque is because of, என்ன டார்க் தானே எழுதணும், TD is because of IL and IC. ஓகே, IL IC cos of pi dm by d theta. ஸோ இந்த இடத்துல பாருங்க, IL IC it is normally same. பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும், this is normally same. ஸோ அடுத்ததா இப்போ பாருங்க, இப்போ வீணோ இது கரண்ட் காயில போற கரண்ட் இஸ் ஐசி. கரெக்டா? இதான கரண்ட் காயிலோட கரண்ட். அப்போ இது என்ன, திஸ் இஸ் வாட் பிரஷர் காயில் கரண்ட். இங்க பாருங்க, பிரஷர் காயில் கரண்ட். அப்போ இந்த பிரஷர் காயில் கரண்ட் எங்கிருந்து வந்துச்சு, இங்கிருந்து தான் வந்துச்சு, ஐபி. கரெக்டா? அப்ப அங்கிருந்து தான் வந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு என்ன சார் தெரியுது, இங்கிருந்து நீங்க பாத்தீங்கன்னா என்னோட லோடு கரண்ட் பிளஸ் ப்ரெஷர் காயில் கரண்ட், இல்லை இப்படி கூட நீங்க எழுதலாம், திஸ் இஸ் வாட் லோடு கரண்ட். இங்க பாருங்க, இந்த லோடு கரண்ட்டும் கரண்ட் காயிலோட கரண்ட்டும் சேம் இங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இது கூட எழுதிக்குங்க, ஹியர் ஐஎல் ஐசி இஸ் சேம். ஸோ அதனால நார்மலா வந்திருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் ஐஎல். ஓகே, இது லோடு கரண்ட். ஓகேயா, இது வந்து என்னோட லோடு கரண்ட். அப்ப இங்க பாருங்க, இந்த லோடு கரண்ட்ல சோ இங்க ஒரு கரண்ட் வெளியே போயிருக்கு, பிரஷர் காயிலோட கரண்ட். அப்ப இந்த கரண்ட் நீங்க என்னன்னு சொல்லலாம், நமக்கு தெரியல, சிம்பிள் தானப்பா. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லோடு கரண்ட் வெளியே போயிருக்கு.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் காயிலோட கரண்ட் வெளியே போயிருக்கு. அப்போ இந்த கரண்ட் என்னவா தான் இருக்கும்? திஸ் இஸ் IL பிளஸ் IP. ஓகே, இதுதான் என்னோட கரண்ட் காயில்ல போற கரண்ட். புரியுதா? அங்க இருந்த கரண்ட் காயில் கரண்ட்டும் இங்க இருக்கிற இந்த கரண்ட் காயில் கரண்ட்டுமே சேம் கிடையாது, அதிகமா இருக்கு. எதுல? LC ஷார்ட்ல. ஓகேயா? இன் LC ஷார்ட் கரெக்டா? இன் LC ஷார்ட் கனெக்ஷன். ஸோ இங்க என்ன தெரியுது? தெளிவாவே நமக்கு பார்த்தாலே தெரியுதா அதிகமா போதா? அப்ப இங்க எழுதுறப்போ TD எழுதலாமா? TD எழுதுறப்போ IL பிளஸ் IP இன்டு திரும்பவும் நீங்க என்ன எழுதுறீங்க? IP. கரெக்டா? திரும்பவும் ஒரு IP வருது, ஏன்னா இங்க மல்டிப்ளை பண்ணோம்ல. ஃபர்ஸ்ட் இங்க IC மல்டிப்ளை பண்ணிட்டேன் இன்டு IP. அதே தானே நான் பண்றேன், IC இன்டு IP தான் மல்டிப்ளை பண்றேன். ஸோ அப்போ திரும்பவும் இன்னொரு ஒரு IP டபுளா வருது. IP cos பை dm பை d theta. அப்ப என்ன ஆகுது? அடிஷ்னலா ஒரு ப்ரெஷர் காயில்ல ஒரு எரர் வருது. அப்ப அந்த ப்ரெஷர் காயில்ல அந்த வரப்போற எரரை நம்ம சரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ரெஷர் காயில்ல வந்த எரரை சரி பண்ணணும்ல. இது ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டா, இன் LC ஷார்ட் it gives a over reading compared to the LC short. Gives over reading compared MC short. ஓகேங்களா? MC ஷார்ட் கனெக்ஷனை கம்பேர் பண்றப்போ ஸோ அதிகமான ரீடிங்கை இது கொடுக்குது. ஓகேயா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ டு காம்பன்சேட் திஸ் என்ன பண்றோம்பா? டு காம்பன்சேட் திஸ் we are using compensating winding. ஓகேங்களா? காம்பன்சேட்டிங் வைண்டிங் எதுல யூஸ் பண்ணணும்? MC ஷார்ட்ல யூஸ் பண்ணணுமா, LC ஷார்ட்ல யூஸ் பண்ணணுமான்னு கேட்பாங்க. ஓகே, so we are using compensating winding only in LC short connection in order to get, எதுக்காக? in order to get the correct reading. in order to get same reading as like MC short connection. ஸோ MC ஷார்ட் கனெக்ஷன் போல ஒரு ரீடிங் வரணும் அப்படின்னாலே ஸோ நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு காம்பன்சேட்டிங் வைண்டிங்கை கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால தான் எப்பவுமே வாட் மீட்டர்ல நம்ம பார்க்குறப்போ MC ஷார்ட் பண்ணி தான் ரீடிங் எடுக்கணும். ஸோ LC ஷார்ட் பண்ணி ரீடிங் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ புரியுதா? ஏன் LC ஷார்ட் பண்றப்போ எரர் வருது. ஸோ அந்த எரரை சரி பண்றதுக்கே ஒரு காம்பன்சேட்டிங் வைண்டிங்கை கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அந்த டயக்ராம வரையலாம். ஜஸ்ட் காம்பன்சேட்டிங் வைண்டிங் எதுல கனெக்டா இருக்கணும் அப்படின்னா ப்ரெஷர் காயில்ல கனெக்டா இருக்கணும், அவ்வளவுதான்ப்பா. திஸ் இஸ் அ கரண்ட் காயில். அடுத்ததா திஸ் இஸ் வாட் அ காம்பன்சேட்டிங் வைண்டிங். அடுத்ததா எல்லாமே இந்த கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் காயில கனெக்டா இருக்கணும், இதுல கனெக்டா இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இது எல்லாமே இட் இஸ் சீரீஸ் கனெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? ஸோ LC கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா LM L C இல்லை பாருங்க, திஸ் இஸ் வாட் C. அடுத்து B. கரெக்டா? இதுதான் MLCV கனெக்ஷன். சரிங்களா? ஸோ இதுதான்ப்பா அடுத்த என்னோட ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷனு. ஸோ இந்த கனெக்ஷன் மூலமா இந்த LC கனெக்ஷன்ல வரப்போற எரரை சரி பண்ண முடியுது. அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட்
ஸோ அடுத்த எரர், இப்பதான் நம்ம 2 எரர் பார்த்தோம். ஸோ ஒன்னு ப்ரெஷர் காயிலோட இண்டக்டன்ஸ்னால வந்த எரர், ஸோ ரெண்டாவது இந்த கனெக்ஷன்னால வந்த எரர், ஸோ மூணாவது ஆக்சுவலா அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எஃபெக்ட்லயுமே எரர் இருக்கும். ஓகேயா? ஸோ எப்ப இருக்கும் அப்படின்றது இங்க பார்ப்போம். ஓகேயா? த எரர் காஸ்ட் பிகாஸ் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஸோ எரர் வந்து பவர் ஃப்ரீக்வன்சியில கம்மியா தான் இருக்கும். நீங்க ஒருவேளை ஃப்ரீக்வன்சி அதிகமா படுத்திட்டே போறீங்க, கிலோ ஹெட்ஸுக்கு மேல போறீங்கன்னா அப்போ இந்த எரர்ன்றது ஸோ இட் கம் இன் டு த பிக்சர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எரரை சரி பண்றதுக்கான வழிமுறையில ஈடுபடணும். சரிங்களாப்பா? ஸோ கிளியர் தானே? ஓகே. ஸோ த எரர்ஸ் ஆர் காஸ்டு டியூ டு த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இஸ் குவைட் லோ அட் அ பவர் ஃப்ரீக்வன்சிஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த எரரை நம்ம கேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. வெரி ஹை ஃப்ரீக்வன்சியில வரப்போ மட்டும் இந்த எரரை நம்ம கேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் மைனர் எரர். நம்ம ஃபர்ஸ்ட் 2 பார்த்தோம் பாத்தீங்களா, அது 2 தான் மேஜர் எரர். ஸோ அதனாலதான் அதை டீடைல்டா பார்த்தோம். இந்த எரர்லாம் ஜஸ்ட் என்னன்னா என்ன, எப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா these are the minor error. ஓகேங்களா? அடுத்ததா ஸ்ட்ரே மேக்னெட்டிக் ஃபீல்டு எரர். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரே மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது எரர் எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சார் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சார். ஸோ பிஎம்எம்சியில பொறுத்த வரைக்கும் என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது இட் இஸ் ஸ்ட்ராங்கரா இருக்கும். ஆனா நீங்க இஎம்எம்சியை பார்த்தீங்கன்னா இதுல என்ன கோர், ஏர் கோர். கரெக்டா? ஏர் கோரா இருக்கிறதுனால இந்த எரர், இந்த இடத்துல ஏர் கோர்ல பொதுவாக எப்பவுமே ஃப்ளக்ஸோட டென்சிட்டின்றது கம்மியா இருக்கும். கோர் ஏரா இருக்கிறது இல்ல, அதனால ஃப்ளக்ஸ் நல்லா போக முடியாது. ஸோ ஃப்ளக்ஸோட டென்சிட்டி கம்மியா இருக்கும். இந்த கோர் இஸ் ஏர் கோர்டு, ஸோ த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் வீக்கர். ஓகேயா? ஸோ இஎம்எம்சி மீட்டரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்றது எப்பவுமே வீக்கா தான் இருக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வீக்கா இருக்குல்ல, ஸோ அந்த வீக்கா இருக்கிறதுனால எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈஸியா இதை அஃபெக்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன் இஎம்எம்சி இஸ் வீக். ஸோ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஈஸிலி அஃபெக்ட். கரெக்டா? இதுதான் ஸ்ட்ரே மேக்னெட்டிக் ஃபீல்டு எரர். ஸோ இந்த ஸ்ட்ரே மேக்னெட்டிக் ஃபீல்டு எரரை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா we are using a shielding. கரெக்டா? ஸோ இதுல வந்து சிம்பிள் ரீசன் தான், கோர் வந்து ஏர் கோரா இருக்கிறதுனால ஃப்ளக்ஸோட டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அடுத்ததான் இந்த எரரை சரி பண்ணணும் அப்படின்னா ஷீல்டிங்கை பயன்படுத்தலாம். அவ்வளவுதான்ப்பா. அடுத்ததான் டெம்பரேச்சர் எரர். ஸோ இதுவுமே காமன் தான். ஸோ இதுவுமே ஒரு மைனர் எரர் தான்ப்பா. ஸோ இந்த இடத்துல என்னோட ரூம் டெம்பரேச்சர் வந்து இன்னும் அதிகமாக ஸோ அதனால வரப்போற எரர்ன்றது ஸோ நமக்கு அதிகமாயிடும். ஸோ எப்படி அதிகமாகும்னா, டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் காயில் சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ரெஷர் காயில்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் அதுவுமே நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த எரரை நம்ம நியூட்ரலைஸ் பண்றது எப்படி பண்ணலாம்னா, ஸோ ஒரு அதிகமான ஒரு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ஸ் இருக்கிற ஒரு மெட்டீரியல்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு காப்பரோட ஒரு காம்போசிஷனா, ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸோட ஒரு அலாயா, காப்பர் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட அலாயா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட ரேஷியோ வந்து 1:10. சரிங்களா? 1:10 இந்த ரேஷியோ நமக்கு கேட்பாங்க. ஸோ டெம்பரேச்சர் எஃபெக்டை ரெடியூஸ் பண்ணணும்னா காப்பர் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட அலாயோட காம்பினேஷன் ஸோ என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தட் இஸ் 1:10. ஓகே. ஸோ இதன் மூலமா என்னோட இந்த டெம்பரேச்சர் எரர்ஸை நம்மளால என்ன பண்ண முடியும்னா ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ இப்போ ஏசி பவரை மெஷர் பண்றது எப்படி, அடுத்ததா அந்த ஏசி பவர் மெஷர்மெண்ட் லேகிங் லோடு லீடிங் லோட்ல எப்படி பண்றோம், ஸோ அதுல வந்த போற எரர்ஸ் எப்படி இருக்கு, ஸோ கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கணும், ஸோ பர்சன்டேஜ் எரரை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்ததா இதை தவிர்த்து வேற என்ன மேஜர் அண்ட் மைனர் எரர்ஸ் இருக்கு ஸோ ஏசி பவர் மெஷர்மெண்ட்ஸ்ல அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஏசி பவர் ஒரு 3 ஃபேஸ் ஏசி பவரை மெஷர் பண்றதை பார்த்தோம். பர்டிகுலரா ஒரு சிங்கிள் ஃபேஸ் மெஷர்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்த்தோம். அதுவே ஒரு 3 ஃபேஸ் பவர் இல்ல ஒரு 4 ஃபேஸ் பவர், 5 ஃபேஸ், 6 ஃபேஸ், ஏன்னா ஏசின்றது நமக்கு ஃபேஸ்ல வரும்ல. ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அதை எப்படி நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. அடுத்த டாபிக் that is a measurement of polyphase power.
ஓகேங்களா? ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் பாலிஃபேஸ் பவர். ஸோ இந்த நிறைய பாலிஃபேஸ்னா என்ன? நிறைய ஃபேஸ். ஓகேயா? ஒரு நிறைய ஃபேஸ் இருக்கிறப்போ அந்த இடத்துல பவரை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்? ஸோ அதுதான் அக்கார்டிங் டு த இதுதான் பாலிஃபேஸ் பவர். புரியுதா? பாலினா நிறைய ஃபேஸ் இருக்கு. 2 ஃபேஸ், 3 ஃபேஸ், 4 ஃபேஸ், 5 ஃபேஸ் அந்த மாதிரி சொல்றது தான் ஃபேஸ். ஓகே, இது சிம்பிள் தான். பிளெண்டர் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு தியரி கொடுத்திருப்பாரு. ஸோ 3 ஃபேஸா இருந்தா எத்தனை வாட் மீட்டர் வேணும், 5 ஃபேஸா இருந்தா எத்தனை வாட் மீட்டர் வேணும், ஸோ அப்படின்றத தான் அவர் அந்த தியரியா கொடுத்திருப்பாரு. ஜஸ்ட் நான் அந்த தியரி மட்டுமே எழுதுறேன். ஸோ இன்னைக்கு நான் அந்த தியரி எழுதிட்டு அடுத்ததான் அந்த மெஷரிங் டெக்னிக்கை நாளைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு Blender's theorem, the number of wattmeters required to measure n phase power. n தான் இது 3 4 நம்ம சொல்ற நம்பர். Okay, 1 2 3 so on. According to the Blender's theorem, the number of wattmeters required to measure n phase power is either n or n minus 1. சரிங்களா? அதாவது n வாட் மீட்டரும் பயன்படலாம், இல்ல n minus 1 வாட் மீட்டரும் பயன்படலாம். ஸோ இது எப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் கனெக்ஷன். ஓகேங்களா? ஸோ உங்களோட கனெக்ஷனை பொறுத்து n வாட் மீட்டர்லயும் நீங்க மெஷர் பண்ணலாம், இல்ல n minus 1 வாட் மீட்டர்லயும் மெஷர் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். If separate neutral is there, available, then number of wattmeter required is n. Okay, so இதுவே if separate neutral is not available, okay, one of the phase will act like a neutral. Okay, இது எப்படின்னா ஒரு phase வந்து நியூட்ரலாவே ஆக்ட் பண்ணும். One of phase will act as neutral. So therefore the number of wattmeter required to measure power is n minus 1. சரிங்களாப்பா? ஸோ நியூட்ரல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு n ஃபேஸ் பவரை மெஷர் பண்றதுக்கு n வாட் மீட்டர்ஸ் வேணும். ஸோ நியூட்ரல் இல்லாம இருந்துச்சுன்னா ஸோ n ஃபேஸ் பவரை மெஷர் பண்றதுக்கு நமக்கு n minus 1 வாட் மீட்டரே போதும். ஓகேங்களா? ஸோ n minus 1 வாட் மீட்டரே போதும். ஸோ ஆக்சுவலா இதுக்கான அர்த்தம் என்னன்னா சிம்பிளா சொல்றேன். ஸோ ஒரு 3 ஃபேஸ் பவர், ஓகேயா, R Y B, ஓகே, இப்படி இருக்கு. இதை மெஷர் பண்றதுக்கு எத்தனை வாட் மீட்டர் வேணும் அப்படின்னா, ஸோ இங்க நியூட்ரல் இருக்கான்னு பாருங்க. தேர் இஸ் நோ நியூட்ரல். ஓகே, நியூட்ரல் இல்லாததுனால இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்க 3 ஃபேஸ் பவர் n equivalent to 3, என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்? n minus 1. அப்ப therefore 2 வாட் மீட்டர் NF. ஓகேயா? ஸோ இதை மெஷர் பண்ணணும்னா நமக்கு 2 வாட் மீட்டரே NF. ஸோ அதுவே R Y B நியூட்ரல். ஓகே, இப்ப பாருங்க இங்க 4 லைன் இருக்கு. we have neutral
அப்ப இங்க நமக்கு என்ன ஃபேஸ், என்னன்றது எப்பவுமே ஃபேஸ் தான்ப்பா. ஓகேயா, வேர் n is a phase. ஓகேயா, அப்ப இங்க நமக்கு 3 ஃபேஸ் இருக்கு. ஸோ 3 ஃபேஸ் நியூட்ரல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே நியூட்ரல், செப்பரேட் நியூட்ரல் இருக்குன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இட் இஸ் n only. அப்ப 3 வாட் மீட்டர்ஸ் ரெக்வயர்ட். அவ்வளவுதான்ப்பா. புரியுதா? 3 ஃபேஸ் நியூட்ரல் இருந்துச்சுன்னா 3 வாட் மீட்டர் வேணும் பவரை மெஷர் பண்றதுக்கு. ஓகே, 3 ஃபேஸ் நியூட்ரல் இருந்துச்சுன்னா 3 வாட் மீட்டர் வேணும் பவரை மெஷர் பண்றதுக்கு. 3 ஃபேஸ் மட்டும்தான் இருக்கு, நியூட்ரல் இல்லாம போச்சுன்னா ஸோ 2 வாட் மீட்டர்லயே நம்மளால இந்த பவரை மெஷர் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ இதுதான் இந்த காமன் நாலேஜ். ஸோ இதே மாதிரி தான் 5 ஃபேஸா இருந்து ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஃபேஸ்க்குமே பொருந்தும். ஓகேங்களாப்பா? ஸோ புரியுது தானே? ஸோ நான் ஒரு 3 ஃபேஸ்க்கு எக்ஸாம்பிள் சொன்னேன், இதே மாதிரி தான் மற்ற ஃபேஸஸ்க்கும் பொருந்தும். ஸோ அப் டு திஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இந்த மெஷர்மெண்ட், இப்போ இந்த 2 வாட் மீட்டர் மெத்தடுன்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த மெஷர்மெண்ட்டையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மெத்தட்ல எப்படி நம்ம பவரை மெஷர் பண்றது அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ அப்டர் திஸ் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. ஸோ நம்ம சில டைம் கால்ஸ் அவைலபிளாக இருப்போம், சம் டைம்ஸில் அவைலபிளாக இருக்க மாட்டோம். ஸோ பட் மெசேஜ் நீங்கள் பண்ணீங்கன்னா நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். உங்களோட டவுட்ஸாக இருக்கட்டும், வாட் எவராக இருக்கட்டும், ஸோ மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் அடுத்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த இயர் பர்ஃபெக்டாக ஆனுவல் பிளானர் படி எக்ஸாம் நடக்கும். ஸோ டிலே ஆகும் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே வச்சுக்காதீங்க. ஸோ ரெகுலராக படிக்கிறது உங்கள் ஹேபிட், அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக உங்கள் பாத்தில் போயிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வரப்போ ஸோ நீங்கள் நினச்ச எக்ஸாம்ஸை விட இன்னும் பெட்டரான ஒரு எக்ஸாம்ஸுமே கிளியர் ஆகும். எப்பவுமே கன்சிஸ்டண்டாக இருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களாப்பா? ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா.